குட் மார்னிங் டு ஆல். டுடே பார்க்க போகிறது இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7th வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வெப்பம் மற்றும் வெப்பநிலை. ஆல்ரெடி 6th கிளாஸ் பார்த்தோம், அதோடைய கண்டினியூஷன் தான். சில கொஞ்சம் கூடுதலாக விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன பாருங்களேன், ஒரு பொருளின் வெப்பத்தையும் குளிர்ச்சியும் அளவிடுவது என்ன சார்? பார்த்தீங்கன்னா வெப்பநிலை. எஸ், ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கா, அதாவது பார்த்திங்கன்னா வெப்பமாக இருக்குதா, அல்லது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் வெப்பத்தையும் குளிர்ச்சியும் அளவிடுவது பார்த்தா வெப்பநிலை தான். எஸ், அது எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குளிர்ச்சியாக இருக்கா இல்லை வெப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது தான். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றல் மதிப்பு வெப்பநிலை. எஸ் சார், பாருங்கள், ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எப்பயுமே சார் ஆவரேஜான இயக்காற்றல், ஆவரேஜ் கைனடிக்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எவ்வளோ கைனடிக் எனர்ஜி வச்சுருக்கோ அது மாதிரி வெப்பநிலை. பார்த்துங்க, இது கொஞ்சம் முக்கியமான தெரியுது, பார்த்துங்க. நிலையாற்றல் வராது, இயக்காற்றல். சராசரி இயக்காற்றலோட அளவு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட சராசரி இயக்காற்றல் அளவு தான் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், வெப்பநிலையை அளக்க எத்தனை வகையான அளவுகள் பயன்படுகின்றன? நமக்கு பேசிக்காக தெரியும், 3 சார். செல்சியஸ் சி அப்படின்னு சொல்லுவோம், தென் ஃபாரன்ஹீட்டை எஃப்னு சொல்லுவோம், தென் கெல்வினை கே அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட் லெட்டர் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ செல்சியஸ் சொல்லலாம், ஃபாரன்ஹீட்டை சொல்லலாம், கெல்வினில் சொல்லலாம், 3 அளவுகளை சொல்லலாம். இப்போ செல்சியஸ் எப்படி தான் சொல்கிறோம்? சி அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. சென்டிகிரேட் அதான் ஷார்ட்டாக சொல்கிற செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபாரன்ஹீட்டு ஸோ எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெல்வின் பார்த்தீங்கன்னா கே அந்த லெட்டரை சொல்கிறாங்க. ஆனால் சார் அது 3 விட இதுதான் சார் ரொம்ப முக்கியமானது. வெப்பநிலையோட எஸ்ஐ அலை கேட்டாங்கன்னா கெல்வின் தான் சார். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 3 தெரியும், என்னென்னு தெரியும். வெப்பநிலை குறிக்க 3 அளவு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டிகிரேடு, அனது பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டு, கெல்வின். ஆனால் எஸ்ஐ சிஸ்டம் இன்டர்நேஷனல் சொல்கிறாங்கல்ல உலக அளவில், அப்போ அந்த வெப்பநிலையில் சொல்லும் பொழுது எஸ்ஐயில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸோ கெல்வின்லாம் சொல்லணும். அதை பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, வெப்பநிலை மானிகளில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடையும். வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது குளிர்ச்சி அடையும் போது சுருங்கும். எஸ், பேசிக்ஸாக தெரியும் சார் இது. அதாவது ஹீட்டை நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டை அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும் சொல்லுவாங்க, எக்ஸ்பேண்டு. அது டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், என்ன பார்த்தீங்கன்னா சுருங்கும்னு சொல்லுவாங்க, கம்ப்ரெஷன் ஆகும். இது பேசிக்ஸாக உள்ளது, புரியுங்களா? நார்மலாக வாட்டரை ஹீட் பண்ணுங்கள், என்ன ஆகுது? எஸ், அதாவது வெப்ப ஆற்றல் எடுத்துக்கிட்டு அது என்ன பார்த்தா எக்ஸ்பெண்ட் ஆகிறது பார்த்தோம். வீட்டில் பாத்திரத்தை வந்து சம் வாட்டர் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுங்களேன், என்ன ஆகுது? மேலே ஒரு கேப் போட்டுருங்க, மூடி போட்டு என்ன ஆகிடுது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாலிகுல்ஸ்லாம் சேமாக ஒரு இடத்துல இருக்காது, அந்த இடத்த விட்டு வெளில வரதுக்கு பார்க்கும். அப்படி வெளில வரும்போது தான் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக ஒரு ஜம்ப் ஆகுறது. அப்போ வெப்பப்படுத்துகிறோம்னு வச்சிங்களேன் எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறோம்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பார்த்தீங்கன்னா சுருங்கும். அதை மட்டும் ஆகும் வச்சிங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன், வெப்பநிலையை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானி. பேசிக்ஸாக தெரியும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெப்பநிலை மானி, டெம்பரேச்சர் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவங்கள் என்ன பார்த்தோம்னா பாதரசம் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஆனால் ஆல்கஹாலோட டென்சிட்டி ரொம்ப அதோட கம்பேர் பண்ண ரொம்ப ரேர் சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுவோம், பாதரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹால் இதுலேயும் ஆல்மோஸ்ட் இதுலேயும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். ஏன்னா நீங்கள் இதோட இதை கம்பேர் பண்ணும்பொழுது டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரிக்கு ரொம்ப அதிகம், ஸோ அதான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாததால் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தக்கூடிய வந்து பாதரசம். எஸ், அந்த வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கையில் வச்சுக்கிட்ட விட ஒட்டாது, சீக்கிரம் ஒட்டாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணாடி குடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதரசம் பார்த்தா ஒட்டாது, அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகாது. அப்படி ஆகாதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன சொல்ல பார்த்தா டென்சிட்டி ரொம்ப அதிகம். அடுத்து பாருங்களேன், ஸோ இது முக்கியமான சார். பாதரசத்தோட அதிக கொதிநிலை அளவு பார்த்தீங்கன்னா 357 டிகிரி செல்சியஸ். இதே பாதரசத்தோட குறைந்த உருகுநிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 39 டிகிரி செல்சியஸ், -39 டிகிரி செல்சியஸ். அதை பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேல்யூஸ்லாம் நல்லா பார்த்துங்க, வேல்யூஸ் உள்ளதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்களேன், ஆல்கஹால் எவ்வளவு குறைவான உருகுநிலை பெற்றுள்ள பார்த்தீங்கன்னா -100 டிகிரி செல்சியஸ். சார் மைனஸ் மறந்துடக்கூடாது, மைனஸ். மிக குறைந்த வெப்பநிலையையும் அளக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்கஹால் தான். அது பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வெப்பநிலை மானிகள், அதாவது நம்ம இதில் பார்த்தோம்னா இதெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார். மருத்துவ வெப்பநிலையின் குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ -30 டிகிரி செல்சியஸ். சார் செல்சியஸ் என்ன மைனஸ். இதே ஃபாரன்ஹீட்டை சொல்லும் பொழுது 94 ஃபாரன்ஹீட். அது ஒரு கன்வர்ஷன் இருக்குது சொல்கிறேன் உங்களுக்கு. அது செல்சியஸ் எப்படி ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது, ஃபாரன்ஹீட் எப்படி கெல்வினாக மாற்றுறது, ஒரு கன்வர்ஷன் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். அப்போ மருத்துவ வெப்பநிலை மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸில் கேட்டாங்கன்னா -35 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபாரன்ஹீட்டில் சொன்னாங்கன்னா ஸோ 94 ஃபாரன்ஹீட். சரி ப்ளஸ்ஸு தான் வரும், ஆக்சுவலாக மைனஸுங்கிறது ஹைஃபன் கொடுத்துருக்குறான், அதை மறந்துடாதீங்க. 35 டிகிரி செல்சியஸ். இதே நீங்கள் இதில் சொல்லும்போது ஃபாரன்ஹீட்டை சொல்லும்போது 94 ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் பாருங்களேன், மருத்துவ வெப்பநிலை மானியின் அதிகபட்ச வெப்பநிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா 40 டிகிரி செல்சியஸ். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டை சொல்லும்போது 108 டிகிரி ஃபாரன்ஹீட். சார் இங்கே பாருங்க, இது குறைந்தபட்சம், இது அதிகபட்சம். ரெண்டு கம்பேரிசன் பார்த்துங்க. லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 35 டிகிரி, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 42 டிகிரி செல்சியஸ். இதே ஃபாரன்ஹீட்டை சொல்லும்பொழுது லெஸ் தென்ல வந்து பார்த்தீங்கன்னா 94 ஃபாரன்ஹீட்டு, இதில் சொல்லும்போது 108 ஃபாரன்ஹீட். ஆய்வு வெப்பநிலை மானியின் அளவு என்னன்னு பாருங்கள் சார் செல்சியஸில். அதாவது 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதை எப்படி மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி இருக்கும். ஆய்வு வெப்பநிலை மானி இப்படி இருக்கும், இப்படி கொடுத்துருப்பான், பார்த்துருக்கலாம், இப்படி கொடுத்துருப்பான் சார். 10லேருந்து ஆரம்பிக்கும் சார், 10, 20 இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 110 வரையும் கொடுத்துருப்பான். அப்போ எதுலேருந்து எது வரையும் சார் ரீடிங் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஆரம்பித்து 110 வரையும் கொடுத்துருப்பான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன் சார். 1742 பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அளவீட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா முதன்முறை பயன்படுத்தார். யாரும் பார்த்தீங்கன்னா அவர் பேரில் கொண்டு வந்துறாங்க, ஆண்ட்ரஸ் செல்சியஸ். எந்த வருஷம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1742 இந்த மெத்தடை கொண்டு வராங்க, அவர் பேரில் வச்சுட்டாங்க செல்சியஸ் அளவீட்டு முறை. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1742. சரி நெக்ஸ்ட் பாருங்கள் சார். சென்டம்னா நமக்கு தெரியும் சார். சென்டம்னா எத்தனை சார் 100, அது பேசிக்ஸாக தெரியும். அப்போ என்ன வேர்டு சார் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு. அதாவது கிரேக்க மொழியில் சென்டம் என்பது பார்த்தீங்கன்னா 100, நம்மளே பேசிக்ஸாக தெரியும் சார். அது என்ன வேர்டுங்கிற கிரீக் வேர்டு, கிரேக்க மொழி. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா டேனியல் கேப்ரியல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஃபாரன்ஹீட் மெத்தடை முதல்ல யார் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா டேனியல் கேப்ரியலுங்கிறவர் தான். டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். அவர் எந்த நாட்டுக்காரனா, ஜெர்மன் நாட்டுக்கார். அதனால் அவர் பேரில் வச்சுட்டாங்க ஃபாரன்ஹீட்டுங்கிறது. எஸ், ஃபாரன்ஹீட் அளவு மாதிரி கண்டறிந்து பார்த்தீங்கன்னா டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். அவர் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், அவர் பேரில் வச்சிடுறாங்க. அடுத்து பாருங்கள் சார். சார் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உரைநிலை எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா -32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 212 ஃபாரன்ஹீட். சார் உரைநிலை வந்து பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் பாருங்களேன், அடுத்து கெல்வினுக்கு வராங்க. எல்லாம் அவரோட பேர் தான், சயின்டிஸ்ட் பேர் தான். இப்போ கெல்வின் அளவீட்டு முறை யார் சார் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா வில்லியம் லார்டு கெல்வினுங்கிற சயின்டிஸ்ட். அதான் மேக்ஸிமம் சயின்ஸு ஃபிசிக்ஸை பொறுத்தவரை சார், அந்த ஃபிசிக்ஸில் சயின்ஸில் மேக்ஸிமம் வரக்கூடிய நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிப்பாங்க, அவர் பேரை வச்சுக்குவாங்க. அவர் கண்டுபிடிப்பாங்க, அவர் பேரை வச்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபிசிக்ஸ் கண்டுபிடி நியூட்டனுக்கு சயின்டிஸ்ட் பேர், புரியுங்களா? அதுமாரி தான் எல்லாமே கொண்டு வர்றது. நீரோட கொதிநிலை சார் 100 டிகிரி செல்சியஸ் சார். அடுத்து பாருங்க, ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை அளக்க பயன்படும் அளவு என்ன பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்னா மேக்ஸிமம்,
குறைஞ்சபட்சம்னா ஸோ சிரமம் மினிமம் வெப்பநிலைமானி. இது பேசிக்ஸாக உள்ளது தான். ஒரு நாள் அதிகபட்சமாக மெஷர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ்ஸராக நம்ம மெஷர் பண்ணுறோமோ அது மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பநிலைமானி சொல்கிறாங்க. சார் நீரோட கொதிநிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வினில் கொடுக்கும்போது இதுதான் சார் வேல்யூ. சார் செல்சியஸில் கொடுத்தா 100 டிகிரி செல்சியஸ், இதே கெல்வினில் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் 373.15 கெல்வின். சார் வேல்யூ சொல்ல சார் நல்லா பார்த்துங்க. டெம்பரேச்சர் வந்து கேட்டுருவான் சார். செல்சியஸே எவ்வளவு இருக்குது, கெல்வினில் எவ்வளவு இருக்குது, அதுமாரி பார்த்துங்க. சார் மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவா இருக்கும் கெல்வினில் கொடுக்கும் பொழுது? செக் பண்ணுங்க. அப்படிதான் கொடுத்துருக்கானா? 273. எஸ். அதுலேருந்து 30 ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு? 36.9. 37 வச்சுங்க. 36.9. சரி ஆட் பண்ணுங்கள். 9 0 3. எஸ் கரெக்டாக தான் வருது. நியரஸ்ட்டாக தான் வருது. அதான் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க சார். 309.3 சம்திங், அதான் பார்த்தா 310 கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்டு தான். ரூம் டெம்பரேச்சர் 36.9 சொன்னால் சார் 37 கொடுத்துருப்பான் புக்கில். அதை பார்த்துங்க. அடுத்தது சார் நீரோட உரைநிலை என்ன சார் பார்த்தீங்கன்னா செல்சியஸில் வேறு, ஸோ கெல்வினில் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 273. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன். புவியியல் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா 178.45 சார். இதை நான் கெல்வினில் கொடுத்துருக்கான். எர்த்தில் மறந்துடக்கூடாது. புவியியல் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த லெஸ்ஸராக உள்ளது சார். லெஸ்ஸராக உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கெல்வினில் கொடுக்கும்பொழுது 178.45 கெல்வின். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு கேட்பான். 0 டிகிரி 0 கெல்வின். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் சார். நெக்ஸ்ட் பாருங்களேன். தனிச்சுழி அளவீட்டு முறையை ரேங்கின் முறைக்கு தனிச்சுழி அளவீட்டு முறை சார் ரேங்கின் ஒரு மெத்தட் இருக்குது, அது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதை பார்த்துங்க. தனிச்சுழி அளவீட்டு முறையை ரேங்கின் முறைக்கு மதிப்பினை மாற்றிக்கொள்ள உதவும் ஈக்குவேஷன் என்ன சார் பார்த்தீங்கன்னா அது ரேங்கின் ஆர். அப்போ ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் ப்ளஸ் இது ஒரு கான்ஸ்டன்ட் மதிப்பு சார் 45967 சார். இதோட அந்த ஃபாரன்ஹீட்டை ஆட் பண்ணி இந்த வேல்யூவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரன்ஹீட் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா அது ரேங்கின் வேல்யூஸாக மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் எந்த அளவீட்டு முறையை பயன்படுத்துகின்ற பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் தான். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம். இதே அமெரிக்கா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாரன்ஹீட் முறையினை சரி செய்ய எந்த அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேங்கின் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை உருவாக்கின யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1859 அவரோட தான் உருவாக்குனார். சயின்டிஸ்ட் நேம் ரேங்கின்ங்கிறவர், அவர் பேரில் வச்சுட்டாங்க. இவர் எந்த பழையத்தில் சார் நீங்கள் படித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சார் அவர் எந்த பழையத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி. அடுத்து பாருங்களேன். இந்த ரேங்கில் சார் அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கவனிங்க. அதிகபட்ச வெப்பநிலை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸில் சொல்லும் பொழுது 40 டிகிரி செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட்டில் சொல்லும் பொழுது 108 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் பாருங்களேன். மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சொன்னோம்ல 36.9, அதான் ரவுண்ட் பண்ணி 37 டிகிரி செல்சியஸ். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. மனிதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா உடலை சராசரி வெப்பநிலை என்ன கேட்டாங்கன்னா 36.9, அதாவது 37 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. இந்த செல்சியஸை ஃபாரன்ஹீட்டில் மாத்திரம்னா 98.6 ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உடையில என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியுங்களா ஃபாரன்ஹீட்டை சொல்லும் பொழுது 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஒன்றும் இல்லை, இதோட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கிடைக்கிறதோட பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்திரம்னா ஒரு 180 ஆட் பண்ணணும். அப்போ 32னா 2 1 2 அப்போ 212 டிகிரி செல்சியஸ் வரும். நெக்ஸ்ட் பாருங்களேன்.
சார் இதெல்லாம் எங்கெங்கே சார் யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன். அதாவது மருத்துவ வெப்பநிலைமானி எங்கே சார் அப்படின்னு பார்த்தோன்னா உதறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாதாரண மனிதனோட வெப்பநிலை என்ன பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். இப்போ பார்த்தது தான் வெப்பம் என்ன சார்? வெப்பம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல் சார், மறந்துடக்கூடாது சார். வெப்பம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல். வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் அதாவது கொதிநிலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். அது எப்போ சார் அதோட உரைநிலை என்ன பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் சார், இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக தெரியுது பார்த்துங்க. எப்போ பாயிலாக ஆரம்பிக்கும் பார்த்தா 100 டிகிரி செல்சியஸ் தான் பாயிலாக ஆரம்பிக்கும். எப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போகும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் பார்த்தா அது வந்து ஐஸாக மாறும். மற்ற அது வரையும் பார்த்தா லிக்விடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மின்னோட்டவியல். ஆயிரத்தி 1882ஆம் ஆண்டு எந்த நகரில் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா 9000 வீடுகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அப்போ தான் நியூயார்க்கில் சார். ஏன்னா அவர் அந்த ஸ்டேட்டஸ் அந்த நாட்டை சேர்ந்தவர் நியூயார்க்குங்கிறவர். தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா சேர்ந்தவர், நியூயார்க்கு அப்படி கொண்டு வந்தார். ஆக்சுவலி இதெல்லாம் தேவையில்லை, தெரிஞ்சுங்க. நியூயார்க்கு தெரிஞ்சுங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். எந்த வருஷம் பார்த்துங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1899. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல பார்த்தீங்கன்னா கரண்ட்டுங்கிறது பாஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் முதல்ல கொண்டு வர்றாங்க. கல்கத்தாவில் மின் விநியோக கழகத்தால் முதலில் அனல் மின் நிலையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதான் கல்கத்தாவில் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1899 ஏப்ரல் 17 தான் கொண்டு வர்றாங்க. அடுத்து பாருங்களேன், சென்னையில் பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1900 மெட்ராஸில். இதெல்லாம் பார்த்தோம்னா சார் புரோட்டானும் நியூட்ரான் உள்ளடக்கியது உட்கரு. எஸ், நம்ம பார்த்தது தான். புரோட்டானும் ப்ளஸ் நியூட்ரானும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு, அதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மின் சுமை கொண்டது புரோட்டான், பார்த்தது தான். எதிர்மின் சுமை கொண்டது எலக்ட்ரான். மின் சுமை அற்றது அதாவது 0 நியூட்ரான்ஸ். மின்னூட்டத்தை வந்து சார் எந்த அளவு சார் குறிப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா கூலும், மறந்துடக்கூடாது. சில தான் சீன் கொடுத்துருவாங்க சார், எல்லாம் ஒன்று தான். இல்லை சீன் போட்டுங்க, ஷார்ட்டாக கொடுத்துருவான் கூலும். உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் எந்த பாத்திரம் சார் வருது பார்த்தீங்கன்னா ஸோ வட்டப்பாதை, மறந்துடக்கூடாது சார். நீள்வட்ட நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவான். சார் கவனிங்க சார், மின்னூட்டம் எந்த அளவுக்கு குறிப்பிடப்போ தான் கூடும். எஸ், இது பார்த்தோமா சார். உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் எந்த பாத்திரம் வருது பார்த்தீங்கன்னா சார் வட்டப்பாதை சார், மறந்துடக்கூடாது. கவனிங்க, இதான் அணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுங்கிறது கோள வடிவத்தில் தான் இருக்கும், மறந்துடக்கூடாது. அது உள்ளுக்குள்ள உட்கருவம் பார்த்தீங்கன்னா கோள வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய ஆர்பிட் எலக்ட்ரான் சுற்றி வருதுல்ல சார், அந்த எலக்ட்ரான் சுற்றி வர பாதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், மறந்துடக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. பார்த்துங்க, சில இடத்துல நீள்வட்ட பாதையும் கொடுத்துருவான். அதெல்லாம் அடிச்சிடாதீங்க. ஏன்னா சன்னை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற கோள்கள் நீள்வட்ட பாதை வருது. அது மட்டும் தான் நீங்கள் நீள்வட்ட பாதை அடிக்கணும். பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டப்பாதை தான். நெக்ஸ்ட் பாருங்களேன், தோராயமாக ஒரு கூலும் என்பது எத்தனை புரோட்டான்கள் அல்லது எத்தனை எலக்ட்ரான்கள் சமம் அப்படின்னு பார்த்தோம்னா சார் இது முக்கியமான சார் 10^18 சார். இது மாற்றிங்க, இதுக்கு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இருந்துருங்க 6.242 இன்ட்டு 10⁸ சார், 18 சார். அதாவது 1 கூலும் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ புரோட்டான் இருக்கும் அல்லது இவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்குமா, இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, புரியுங்களா சார்? தோராயமாக ஒரு கூலும் சொல்கிறான்னு, இது வந்து ஒரு கூலுக்கு சமம் சார். 1 கூலுக்கு இவ்வளவு ஈக்குவல், இவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறான், இவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறான், இவ்வளோ மின்னூட்டம் இருக்குங்கிறான். நெக்ஸ்ட் பாருங்களேன், மின்னூட்டம் என்பது பொதுவான எந்த எழுத்தை குறிப்பிடுறோம், சார்ஜ் Q அப்படின்னு சொல்கிறாங்க சார். அழகுன்னு கேட்டால் தான் கூலும் போடணும். எந்த லெட்டர்ஸில் இண்டிகேட் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா Qங்கிற சார்ஜ். இப்போ இதிலே மின்னூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையும் சொல்லலாம். எலக்ட்ரான் சொல்லலாம், புரோட்டான் சொல்கிறோம். ஒருவேளை எலக்ட்ரான் சொன்னான்னா Q- வச்சுங்க, புரோட்டான் அப்படின்னு சொன்னால் Q+ வச்சுங்க, புரியுங்களா? அதை பார்த்துங்க. இப்போ தானே பார்த்தேன் சார். சார் மின்னூட்டங்களின் ஓட்டம் தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க மின் ஓட்டம். இந்த நம்ம கண்டக்டர் இந்த ஒயர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்கள் பாயும் வீதம் தான், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் சொல்லுவாங்க. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அப்போ மின்னூட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அதை பார்த்தீங்கன்னா மின்னோட்டம், அதாவது கரண்ட். இந்த கரண்ட் எப்படி டினோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா I அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவனிங்களேன், நெக்ஸ்ட் பாருங்கள்,
கம்பி, கடத்திகள் மற்றும் மின்சாதனங்கள் போன்றவற்றில் மின்னூட்டங்கள் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுறது? அதுதான் மின்னோட்டம். இப்போ தானே சொன்னேன். நார்மலாக கம்பியாக இருக்கட்டும், இல்லை கடத்தக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், அயான்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இல்லை மின்சாதனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்கள் ஃப்ளோ ஆகக்கூடியதான் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சார் எப்பயுமே ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்ட் பண்ணணும், அதில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா அது என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் கம்பல்சரி இருக்கணும். எலக்ட்ரான்ஸ்னு இருந்தால் தான் கரண்ட்டுங்கிறது பாயும். அப்படி கரண்ட்டுங்கிறது பாயிறது மின்னோட்டம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணாது. இப்போ நார்மலாக உட்டெல்லாம் எடுத்துங்க, கண்டக்ட் பண்ணாது. அதில் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு சொல்கிறத விட சார் நம்ம நார்மல் மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தா அயான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மீன் எப்படி சொல்கிறது, இணைதிரை எலக்ட்ரான் சொல்லுவாங்க கடைசியில். அதாவது இந்த ஆர்பிட்டலில் சார் கவனிங்க, எப்பயுமே இணைதிரை எலக்ட்ரான் என்ன சார் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஆர்பிட்டால் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இணைதிரை எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும், மின்னோட்டம் கடத்தணும் பார்த்தீங்கன்னா இணைதிரை எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் அது கடத்த முடியும், இல்லைனா கடத்தாது. அப்போ உட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இணைதிரை எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா சார் நீங்கள் சுவிட்சை போட்டோன்னா ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா இல்லையா? சுவிட்சை போட்டோன்னு லைட் ஏதாச்சும் டைம் எடுத்துக்குதா? சுவிட்சை போட்டு ஒரு 4 செகண்ட் கழித்து ஏதாச்சும் பண்ணுதா? அப்படி கிடையாது. சுவிட்சை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், கரண்ட் பாயும், மறந்துடக்கூடாது. அப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பி, கடத்தி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா மின்னூட்டங்கள் செல்றதை பார்த்தா மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. மின்னோட்டத்தை எப்படி சார் சொல்கிறாங்க? ஐ. மின்னோட்டத்தை ஐ. இப்போ ஒரு வினாடி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலும் மின்னோட்டம் பாஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர். ஏன்னா நம்ம கரண்ட்டுக்கான யூனிட் என்ன சார் பார்த்தோம்? கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? I that is equal to Q/T. பார்த்தோமா? எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு மின்னூட்டம் பாயுதோ அதுதான் மின்னோட்டம். அப்படிங்கிறப்ப இங்கே வினாடி கொடுத்துட்டான், அப்போ டைம் வந்துடுது. எவ்வளோ கூலும் கொடுத்துட்டான், சார்ஜ் வந்துடுது. அப்போ அந்த மின்னோட்டத்தை என்ன சொல்கிறோம்? கரண்ட் சொல்கிறோமா? கரண்டோட யூனிட் என்ன? 1 ஆம்பியர். புரியுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மின்னோட்டத்தின் அலகு என்ன சார் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். நெக்ஸ்ட் பாருங்களேன், மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்மீட்டர். சார் நமக்கு இதில் 2-3 டிவைஸ் கொடுத்துருக்கானு தெரில, நான் பார்க்குறேன். வோல்ட்மீட்டர் இப்போ கவனிங்க, சப்போஸ் இது கொடுத்துருவாங்க சார் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்ரு. சில நேரத்தில் அம்மீட்ரு கொடுக்கலாம், கால்வாமீட்டர்னு இருந்துச்சு, அதை அடிங்க சார் அம்மீட்ரு கொடுத்தா பாருங்கள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கால்வானா மீட்டர்னு கொடுப்பான். கால்வனா மீட்டர் புரியுங்களா? சில நேரத்தில் இது அடிங்க சார், இது கொடுக்கலான்னா இது கொடுப்பான், ஆனால் இது கொடுத்தா இது கொடுக்க மாட்டான். அதை பார்த்துங்க. எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போயிருக்குது. இப்போ நார்மலாக வீட்டுக்கெல்லாம் வர்றாங்க சார், இபி பில்லு கட்டுறது இது நோட் பண்ணுறது வராது பார்த்தீங்களா? அந்த மேலே வச்ச டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிவைஸ் அம்மீட்டர் டிவைஸ் தான். நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை பயன்படுத்தியிருக்கிறோம் அதை மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். ஆனால் நார்மலாக ஒரு ஒயர், இப்போ இந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போகுதா இல்லையா சொல்ல புரியுங்களா? ஒரு ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது கலோனோமீட்டர். எஸ் ஆர் நோ? ஆனால் அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை பயன்படுத்திக்கிறோம் அதை மெஷர் பண்ணது தான் அம்மீட்டர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியதான். இது சர்க்கியூட்டில் கரண்ட் போகுதா இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிறது கலோனோமீட்டர். ஆனால் அந்த சர்க்கியூட் வழியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போயிருக்குது, எவ்வளோ ஆம்பியர் போயிருக்குது அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ அம்மீட்டர். ரெண்டுக்கு டிவைஸ், அது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. அடுத்த பாருங்களேன், ஒரு சுற்றில் அம்மீட்டரானது எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும்? எஸ், தொடர் இணைப்பில் சார், மறந்துடக்கூடாது சார். இது கேட்பான், பார்த்துங்க. ஒரு சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு ஒன்றும் இல்லை சார், இப்படி வந்து 1/1 லெஃப்ட் டு ரைட்டாக போகிறது, இதுதான் தொடர் இணைப்புங்கிறது. இது பக்க இணைப்புனா 1/1 பேக்கு அப்படி உள்ளது. அப்போ ஒரு சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டரானது எதில் இணைக்கணும் பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்களேன், மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். புரியுங்களா? மின்னழுத்த வேறுபாடு எல்லாம் ஒன்று தான் சார். எல்லாத்துக்குமே யூனிட் ஒரே யூனிட் தான். மின்னழுத்த வேறுபாடு இல்லை மின்னழுத்தம்னு கேட்டால் எல்லாத்துக்கும் வோல்ட் தான். அது சயின்டிஸ்ட் பேர் தான். அடுத்து பாருங்களேன், மின்தடையின் அலகு என்ன சார் பார்த்தீங்கன்னா ஓம். சார் இப்படி சொன்னது இப்போ சிம்பிள் இப்படி கொடுத்துறான், எல்லாம் ஒன்று தான். ஓம் கொடுத்தாலும் ஓகே, இதுதான் ரைட்டு தான். அது எப்படி சொல்லலாம்? அதை இங்கிலீஷில் எப்படி போட்டுவாங்க, ஓம்னு கொடுப்பாங்க. சிம்பிள் கொடுத்தா சிம்பிளாக போடுங்க, எப்படி இல்லை ஓம்ட்டா ஓம்னு எழுதிருங்க.
அடுத்த பாருங்கண்ணே, எஸ், இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட கருவி வோல்டிமீட்டர். இப்போ ஒரு ஒயர் இருக்குது சார், இதான் நார்மலாக ஒரு ஒயர்னு வச்சுங்களேன். இது ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டு, இந்த ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருக்குது, எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு இருக்குது. அந்த மின்னழுத்த வேறுபாட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா வோல்டிமீட்டர். சரி, ஸ்கூல் லெவலே நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்களேன், மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள மதிப்பு அதிகமெனில் அப்போ மின்தடை மதிப்பும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். கவனிங்க, மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையான மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மின்தடை மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சார் கவனிங்களேன், இது இந்த மின்னழுத்தம் இருக்குல்ல சார், மின்னழுத்தம்னா V சார், மின்னோட்டம்னா I சார், மின்தடைனா R சார். R மீன் ரெசிஸ்டன்ஸ். மின்னோட்டத்தை ஐன்னு சொல்லுவோம், அப்படி தானே. மின்னழுத்த வேறுபாடை வின்னு சொல்லுவோம் சார். இந்த V, இந்த I, இந்த R மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன சார்? என்ன சார்? சார் மின்னழுத்தத்தை வோல்ட், மின்னோட்டத்தை கரண்ட் I, மின்தடையை R சொல்கிறாங்க சார். இந்த மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம், மின்தடை ரெசிஸ்டன்ஸ் சார், இது மூணு ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா V = IR படிச்சிருக்கிறோம். இதுதான் ஓம் விதின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓம் விதி அப்படின்னு சொல்கிறது. எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஐயர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயர் எப்படி ஓதுவார்? ஓம்னு ஓதுவாரா? அப்போ V = IR, ஐயர் வெஜிடேரியன் அப்படியே அப்போ வச்சிங்க. சரி, இதுலேருந்து சில சம்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் வோல்டேஜ் கேட்டாங்கன்னா I × R போட்டுங்க. சப்போஸ் R கேட்குறான், மின்தடை கேட்குறான் அப்படின்னா, ஸோ மின்தடை கேட்குறான்னா அப்போ R மட்டும் வச்சுக்கிங்க. இந்த V அப்படியே இருக்கும், இந்த மல்டிபிள் உள்ள I வந்து கீழே வந்துடும், மறந்துடக்கூடாது. சப்போஸ் I கேட்குறாங்கன்னா அப்போ ஐயை மட்டும் வச்சுக்கிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? R கீழே வந்துடும். எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மற்றதெல்லாம் கொண்டு வரும். வேல்யூஸ் கொடுத்துருவான். வேல்யூஸ் கொடுத்தா அது மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி இங்கே ஆன்சர் போட்டுங்க. அடுத்த பாருங்கள் சார். சார் மின் கடத்துத்திறன் எப்படி சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சிக்மா சார். சிக்மாங்கிறது இப்படி தான் சார், இந்த 6 மாதிரி போடணும். இப்படி போட்டால் சிக்மா சார், இப்படி போட்டால் சிக்மா. அது என்ன வேர்டு சார் அப்படின்னா கிரீக் வேர்டு சார், மறந்துடாதீங்க. மின் கடத்துத்திறன் எப்படி சொல்கிறாங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மின் கடத்துத்திறன் அழகு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கவனிங்க, சீமன்ஸ் / மீட்டர். இது ஒரு சயின்டிஸ்ட் பேர் சார், அப்படியே கொண்டு வர்றாங்க. மின் கடத்துத்திறன் பார்த்தீங்கன்னா சீமன்ஸ் மீட்டர். மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின் சாதனங்களுக்கு மின்சாரத்தை அளிக்க வல்ல சாதனம் மின்கலன். எஸ், பேட்டரி. சார்ஜர் தான் இப்போ நம்ம சொல்கிறோம்னா சார், பேசிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பேட்டரி, அதுதான். அதுக்கு சார்ஜ் இல்லை, இப்போ என்ன பண்ணுறோம்? சார்ஜ் எது மூலியமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எது சார் கொடுக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டரி தான் மின்கலன். இப்போ மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின் சாதனங்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி, மின்கலன். சார் மோட்டாரை யூஸ் பண்ணக்கூடியது, மோட்டார் வாகனங்கள் மற்றும் மின் ஏற்றிகள் பயன்படுத்துவது துணை மின்கலம். எஸ் சார், நம்ம எப்பயுமே டேரெக்டாக வரக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு இதுலேருந்து டிவைஸ் நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ண இன்வெர்டர் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் உள்ளது எல்லாம் பார்த்தீங்கன்னா சப் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை மின்கலம்னு சொல்லுவாங்க, சப் பேட்டரிஸ். அடுத்து பாருங்களேன், டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன்கள் எந்த மின்கலனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி சார். ஸ்டோரேஜ் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது. டார்ச் லைட்டு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா சார், அந்த வாட்சில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பாருங்கள், மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் முதல் மின்கலம். எஸ் சார், இதை மறுபடியும் சார்ஜ் பண்ண முடியாது. நம்ம டார்ச் லைட்டில் போடுறோம் பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட்டு இதெல்லாம் பேட்டரி, வாட்சில் போடுற பேட்டரிலாம் பாருங்களேன், மறுபடியும் சார்ஜ் பண்ண முடியாது. ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு தூக்கி போட்டுற வேண்டியதான். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை சார்ஜ் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைமரி காயில் சொல்லுவாங்க, அதாவது முதன்மை மின்கலம் சொல்லுவாங்க. சரி, அப்போ முடியாதது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி. அப்போ மின்னேற்றம் செய்ய முடியாது என்ன சார், அதுதான் செகண்டரி, துணை மின்கலம் சொல்கிறது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் சார் செல்லில் பேட்டரி எல்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி. எது பண்ண முடியலையோ அது பிரைமரி. எது சார்ஜ் பண்ண முடியுமோ அதை பார்த்தீங்கன்னா துணை மின்கலம், சப். நம்ம யூஸ் பண்ணுறோம் சார் பேட்டரி, மொபைல், அதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்களேன், 1887ஆம் ஆண்டு உலர் மின்கலன் யாரால் உருவாக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா ஏ சுகியோ
அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் வந்து ஜப்பான் நாட்டுக்கார். அவர் 1780ஆம் ஆண்டு லூயி கால்வானி பித்தளை கம்பியில் எந்த உயிரினத்தை மின்சாரத்துக்கு சோதனை பயன்படுத்தினா தவளை. எஸ், இது வந்து அதிலே கொடுத்துருக்கலாம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுக்கு அந்த அவர் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உயிரினத்தை யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் இதில் வந்து போய் கட்டி விட்டுருவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்து துடிக்க ஆரம்பிக்கும் அது அந்த என்ன அதை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன உயிரினத்தை எடுத்துகிற மாதிரி தவளைங்கிற உயிரினத்தை எடுத்துக்குவார். நெக்ஸ்ட் பாருங்களேன், முதன்மை மின்கலங்களின் மின் பகுதியாக செயல்படுவது பார்த்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடு. எஸ் சார், இந்த பேட்டரி இருக்குல்ல சார், பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ராடு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுத்த நீங்கள் பேட்டரி நார்மல் பேட்டரி உடச்சி பார்த்தா தெரியும். அதில் வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன சார் பார்த்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடு. உள்ளே வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா சும்மா கருப்புடலாம் இருக்கும், நிறைய பசை மாதிரிலாம் இருக்கும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடு. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலின் தொகுப்பு வந்து மின்கல அடுக்கு. எஸ், இப்போ நார்மலாக நம்ம சர்க்கியூவில் கொடுத்து வந்துருங்க, அப்படி வந்துருங்களேன். நார்மலாக அப்படி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இது வந்து பேட்ரி, விடுபட்ட பேட்ரி. இதே கண்டினியூஸாக அப்படி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா என்னது செல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது சிங்கிளாக கொடுத்தா மின்கலம், இது மின்கலத்தின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது சிங்கிளாக போட்டோம்னா பேட்ரி, பேட்ரி எல்லாம் நிறைய பேட்ரி சேர்ந்து செல்லு. சொல்கிற புரியுதா சார்? புரியுங்களா சார்? சிங்கிளாக ஒரே ஒரு டிவைஸ் கொடுத்தோம்னா பேட்ரி சார், குரூப் ஆஃப் பேட்டரிலாம் சேர்ந்து செல்லு சார், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு வெறும் மின்கலம் அடுக்குன்னு சொல்லுவாங்க, இது மின்கலம், அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன், வோல்டா தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட ஆண்டு. எஸ், 1791. அந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. வோல்டாங்கிற பார்த்தா மின்னழுத்தத்தை கண்டுபிடிச்ச மெயினாக அவர் சயின்டிஸ்ட் பேரில் வச்சுட்டாங்க. முதல் மின்கலான எஸ் வால்டிக் குவியலை வோல்டா உருவாக்கியான சார், முதல்ல வோல்டா உருவாக்கிய மின்கலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வால்டிக் குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எந்த வருஷம் தான் உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 அந்த வருஷம் தான் உருவாக்குறாரு ஃபஸ்ட்டு பேட்டரி. நவீன மின்கலங்கள் கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் காணாதார். எஸ், அலெக்சாண்ட்ரோ வோல்டா. இவர் தான் சார் எல்லாத்துக்கும் ஆர்ஜின், பேட்டரிக்கான முதல் ஆர்ஜினே இவர் தான், வோல்டா தான். அதனால தான் அவர் பேர்லேயே வச்சிடுறாங்க. அவருடைய யூனிட் பார்த்தீங்கன்னா அவர் பேரே வச்சிடறாங்க, வோல்ட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்களேன் சார், மின்சுற்றில் எத்தனை வகை சார் இருக்குது? 2 சொல்லலாம் சார், சொன்னோம்ல, சீரியஸ் அண்ட் பேரலல். அதாவது தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. தொடர் இணைப்பு என்ன சார், இப்படி கனெக்ட் பண்ணிட்டு போகிறது லெஃப்ட் டு ரைட்டு. பக்க இணைப்பு என்ன சார், 1/1 1 to பேக் கூட போகிறது. 2 தான் சொல்கிறாங்க சார். மின்சுற்றில் எத்தனை வகை இருக்குது பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. அப்போ கவனிங்களேன், இணையாக இரு மின்விளக்குகள் சுற்றப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் பக்க இணைப்பு சார். இணையாக எப்படி சார் அப்படின்னு பார்த்தா எப்படி சார் இங்கே இப்படி பக்க இணைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு பல்ப் வச்சுருவாங்க, இன்னொரு பல்ப் இருக்கும், 2 சேர்த்து காமனாக ஒரு பேட்டரி கொடுத்துருவாங்க. இதுக்கு இருந்தால் பக்க இணைப்பு. எப்பயுமே சார் பக்க இணைப்பு இருந்துன்னு வச்சுங்களேன், இப்போ சப்போஸ் பக்க இணைப்பு என்ன சொல்ல ட்ராபேக் அப்படின்னா, இப்போ இருந்து கரண்ட் போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு ஒயர் கட் ஆகினா 2க்குமே கட் போகாது. சொல்ல போறீங்களா? இருங்க, இப்போ நார்மலாக ஒயர் போகுது அப்படின்னா, இப்போ இது கட் ஆகிடுன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு லைட்டு பாஸ் ஆகும், கரண்ட்டு பாஸ் ஆகும். நம்ம வீட்டில் கொடுக்குற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்க இணைப்புலாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சீரியஸ்லாம் எடுத்துங்களேன், லிசன் சீரியஸ் கவனிக்கலேன், தொடர் இணைப்பு கவனிக்க வந்துருங்க. இன்னொரு பல்பு, இன்னொரு பல்பு, இன்னொரு பல்பு அப்படின்னா இங்கே பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும் பொழுது இந்த ஒரு ஒயரில் ஏதாச்சும் சர்க்யூட் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குன்னா இந்த டோட்டலும் கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் பக்க இணைப்பு அப்படி கிடையாது. இப்போ இங்கே போடக்கூடிய கரண்ட் இது ஃபால்ட்டுன்னு வச்சுங்களேன், இது வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால நம்ம வீட்டில் கொடுக்குற கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பாக கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரூமில் கரண்ட் இருக்காது, ஹாலில் இருக்கும், ஹாலில் கரண்ட் இருக்காது, கிச்சனில் கரண்ட் இருக்கும், பார்த்துருக்கலாம். அப்போ வீட்டில் இது கேட்பான் பார்த்துங்க. அப்போ வீட்டில் கொடுக்கக்கூடிய சர்க்யூட் எல்லாமே பக்க இணைப்பெலாம் கொடுப்பான், சீரியஸில் கொடுக்க மாட்டான். அடுத்து பாருங்க சார், அறுதிர் கடத்திக்கு எடுத்துக்கிட்டேன் சார் ரப்பர். எஸ், கண்டக்ட் பண்ண, அதாவது அறுதிர் கடனா கண்டக்ட் பண்ணவே முடியாது. அதனால மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஒர்க்கு பார்க்குற அந்த ஒயர்மெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரப்பர் அந்த க்ளவுலாம் போட்டிருப்பாங்க. அது மேக்ஸிமம் அதில் கொடுக்குறது பார்த்தா பீங்கான் கொடுக்குறோம் பார்த்தீங்க, அந்த லைனை பிடிச்சி இழுத்து கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பீங்கான் எல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டக்ட் பண்ண முடியாத மெட்டீரியல்ஸ், ரப்பரு, பீங்கான், எக்ஸட்ரா நிறைய வுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அறுதிர் கடத்தினா கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரானே கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அடுத்து பாருங்கள், வீட்டு மின்சுற்றுகளை பயன்படுத்தப்படும் மிக குறைந்த மின்தடையும் கொண்டுள்ள கம்பி என்ன பார்த்தீங்கன்னா காப்பர். எஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னா சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, லைஃப் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அதுமாதிரி ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். சார் மின்தடை கம்மியாக இருக்கும், அதான் மெயின் ரீசன். மின்தடை கம்மியாக இருந்தால் என்ன ஆகிடும்? பிரேக். சார் மின்தடைன்னு ஒன்றுங்கிற ஒன் டைப் ஆஃப் பிரேக்கு தான் அது. ஸ்பீடு பிரேக் எதுக்கு வச்சுருக்காங்க? நம்ம ஸ்பீடாக போகிற வாகனத்தை ஸ்லோ பண்ணுறதுக்கு. அதேமாரி இப்போ வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் நார்மலாக 220 வோல்ட் வரும் சார். நார்மலாக வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் வரும். இதே கொஞ்சம் அதிகமான ஒரு பெரிய ஒரு ஏதாச்சும் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். பெரிய பெரிய லாட்ஜ் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா ஒரு 440 வரும். பெரிய ஃபேக்ட்ரி இருந்தால் 1000 வோல்ட் இது மாதிரி வரும். அப்போ இந்த 220 வோல்ட்டையும் நமக்கு கிடச்சிருமா சார் அப்படின்னு பார்த்தோம்னா 220 வோல்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒன்றுக்கு ஒன்றா டிவைஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த ஒரு பல்புனா நீ இவ்வளோ தான் போ, நார்மல் ஒரு பல்பு இருக்குது, இதுக்கு இவ்வளோ வோல்ட்டு தான் எடுத்துக்கும். இப்போ நார்மலாக எல்இடினா அதுக்கு ஒரு இது எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜ்னா இவ்வளோ தான், வாஷிங் மிஷினா அவ்வளோ தான். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா எது சார் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மின்தடை தான். அதுதான் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணி கொடுக்கும். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா குறைந்த மின்தடை இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதுக்கு தான் சொன்னோம்னா V=IR. கவனிங்க, இது என்ன சார் V=IRனா கவனிங்களேன். இருங்க, V=IRனா இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கலாம். R V/I இப்படி தான் சார் ஃபார்முலா. கவனிங்களேன் சார், மேலே இருந்தால் மேக்ஸிமம், கீழே இருந்தால் டினாமினேட்டர் கம்மி. அப்போ என்ன சார் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு இதை மாற்றுங்களேன், இதை இங்கே கொண்டு போங்க, ஐயை இங்கே கொண்டு போங்க, ஆரை கீழே கொண்டு வாங்க. அப்போ கரண்ட் அதிகமாக ஃப்ளோ இருக்குன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்குது சார். டினாமினேட்டர் இருந்தால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், நியூமரேட்டர் இருந்துச்சுன்னா வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சார். ஒன்றும் ரொம்ப குழப்பியாங்க சார். ஆறுங்கிறது மின்தடை, அவ்வளோதான் பார்த்துங்க. அடுத்த பாருங்களேன், சிம் கார்டுகளில் மற்றும் கணினிகளில் அப்புறம் ஏடிஎம்ஸ் அதெல்லாம் சிப் யூஸ் பண்ணுறோம்ல சார், அது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் சிலிக்கான். காலையிலே பார்த்தோம்ல ஜெர்மானியம் சிலிக்கான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் சார். குறைக்கடத்தி மெட்டீரியல் சொல்லுவாங்க, குறைக்கடத்திகள், ஐ மீன் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செமிகண்டக்டர் கேட்பாங்க சார், மறந்துடுறாங்க. சிலிக்கான், ஜெர்மானியம், இதுதான் மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே. இரண்டையும் பார்த்துங்க, இது கொஞ்சம் முக்கியமானது சார். இது சார் மின்னோட்டத்தில் 3 விளைவு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு. இதில் மேக்ஸிமம் இப்போ நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 2 தான் சார் நடந்துகிட்டு இருக்குது. வேதி விளைவு ரொம்ப ரேராக தான் நடக்குது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ஒரு ஒயரில் கண்டக்டர் போணுச்சுன்னா, கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வெப்பம் உருவாகும். அதுக்காக நம்ம பிடிச்சி பார்க்க முடியாது, இது ரியாலிட்டி. அதுதான் ஒரு ஒயர் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒயரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ அது ஒரு எஃபெக்ட், அதான் காந்த விளைவுன்னு சொல்கிறது, சாரி வெப்ப விளைவுன்னு சொல்கிறது. இது இல்லாமல் நார்மலாக அந்த ஒயரை சுற்றி பார்த்தீங்கன்னா சார் நார்மலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். அதாவது அதுக்கு அதான் சொல்கிற காந்த விளைவுன்ட்டு. அப்போ அந்த மாதிரி விளைவும் ஃபார்ம் ஆகும். வேதி விளைவுனா கெமிக்கல் ரியாக்ஷன், அதுவும் ஃபார்ம் ஆகும். அப்போ நார்மலாக ஒரு மின்னோட்டத்தினாலும் பார்த்தீங்கன்னா 3 வகையான எஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வெப்ப விளைவு, அடுத்து காந்த விளைவு, 3வது வேதி விளைவு. நெக்ஸ்ட் பாருங்களேன், மின்னோட்ட விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. எஸ், இப்போ தானே சொன்னேன், ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் போகுது அதனால வெப்பம் உருவாது அப்படின்னா மின்னோட்ட வெப்ப விளைவு முடிஞ்சு போச்சு. அடுத்த பாருங்க சார், மின் உரிகள் எதனால் உருவாக்கப்படுகின்றன? பீங்கான். நம்ம வீட்டிலலாம் பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பீங்கான் தான். ஏன்னா அந்த பீங்கான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியல் அது எலக்ட்ரானை கண்டக்ட் பண்ணாது. அதான் மெயின் ரீசன். அதான் எலக்ட்ரானே கடத்தாது, மெயின் ரீசன் அதான் சார். இந்த ஃபீஸ் கட்டில் இன்சர்ட் பண்ணுறோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீங்கான். அது இல்லாமல் நம்ம போஸ்ட்டுக்கு லைன் போஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பீங்கான் வச்சு கட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கலாம், இங்கேருந்து பார்த்துருக்கலாம். சரி, எல்லாமே பீங்கான் தான் சார். எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீங்கான் பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டிங் மெட்டீரியல், மின்னோட்டத்தை கடத்தாதது, அதான் காரணம். நெக்ஸ்ட் பாருங்களேன், நிக்ரோம் என்பது என்ன சார்? சார் நிக்கலும் கவனிங்க, இது என்னோட கரும்புன்னா நிக்கல், இரும்பு, குரோமியம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தா நிக்ரோம். புரியுங்களா? நிக்கல்,
சரி கவனிங்க சார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சார், நிக்ரோம்ங்கிற பார்த்துங்க சார், நிக்கல் இரும்பு குரோமியம், அதான் நிக்ரோம் அப்படின்னு சொல்கிறது சார். அடுத்தது பாருங்கள், மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் சார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட்னு சொல்லுவாங்க சார். அதை இப்போ சேர்த்துங்க, ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் அப்படிங்கிறாரு. யாருன்னு பாருங்களேன், நேம் வருதான்னு பாருங்கள். சரி சரி சார், மறந்துடாங்க சார், இது கேட்பான் சார். சார் மின்னோட்டம் பாயும் போது அதனால் பார்த்தீங்கன்னா காந்தம் உருவாது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட். இது ஃபுல் நேம் சார். இதை பார்த்து இதையும் சேர்த்துங்க அதோட, ஒயர்ஸ்டெட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அடுத்த பாருங்களேன், எஸ் 1877 பார்த்தீங்கன்னா ஒளி வரவிலான, அதான் கிராமஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார் சார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ கிராமஃபோன் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து எடிசன் ஞாபகம் வந்துடணும். ப்ளஸ் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1877. இது முக்கியமான சார். அடுத்து பாருங்களேன் சார், பேட்டரி என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதி ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றுறது. எஸ், நம்ம யூஸ் பண்ண சார் பேட்டரியெல்லாம். பேட்டரி நார்மலாக இதுக்கு போடுற வாட்சுக்கு போடுற பேட்டரி ஆகட்டும், டார்ச் லைட்டு மாரி பேட்டரி ஆகும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறும். அதாவது வேதியாற்றல் எல்லாமே மின்னாற்றலாக மாற்றப்படும். எஸ், அடுத்த மாதிரி சர்க்கியூட்டில் சார் சாவின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், கீவின்ட்டு கீ இப்படி போட்டிருப்பான். பார்த்தேன் சர்க்கியூட்லாம் பார்த்துருக்கலாம், இப்படி போட்டிருப்பான். ஸோ இந்த கீங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறது. அதாவது இதில் ஒரு 2 நாப் மாதிரி இருக்கும். இது 2 க்ளோஸில் இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கவனிங்க, இது 2 க்ளோஸில் இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது 2 ஓப்பனில் இருந்த சார் இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், 2 வந்து காண்டாக்டில் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறானோ. இப்போ சாவிங்கிறது என்ன சார் பார்த்தீங்கன்னா ஒரு மின் சுற்றை திறக்க அல்லது மூட. எப்போயுமே மூடி இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அப்போ சர்க்கியூட்டில் மின்னோட்டம் பாயும். ஒருவேளை ஓப்பனில் இருந்ததுன்னா முன்னோட வந்து காண்டாக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் பாயாது. அப்போ என்ன சார் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஓப்பன் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சாவி யூஸ் பண்ணுறோம். நார்மலாக அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. மின் சுற்றுனா என்ன சார்? எஸ், மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடிய பாதை. நார்மலாக ஒன்றும் இல்லை சார், மின் சுற்றுனா ஒன்றும் இல்லை சார், இது எல்லாமே சேர்ந்து தான், ஒரு ஒயரெல்லாம் சேர்ந்து தான். இதில் பேட்டரி இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும், கீ இருக்கும், நம்ம மெட்டீரியல் பல்பு இருக்கும், ஏதோ ஒரு இருக்கும். எல்லாம் இது எல்லாமே சேர்ந்தது மாதிரி தான் மின் சுற்றுங்கிறது. இப்போ மின் சுற்றுங்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா பேட்டரி, கண்டிப்பாக பேட்டரி, கீ இருக்கும், என்ன சர்க்கியூட்டு அது பல்புனா பல்பு, ரெசிஸ்டர், இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மின் சுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் சார். ஸோ பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் பொழுது அது திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுதல். எஸ், கவனிங்க சார், சாலிட்லேருந்து லிக்விடாக மாறினுச்சுன்னா, கவனிங்க, சாலிட்லேருந்து லிக்விடாக மாறினா இயற்பியல் மாற்றம் சார். ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கட்டி இருக்குது, ஐஸ் இருக்குது, அது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாலிட்லேருந்து லிக்விடாக மாறினுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம். அடுத்து பாருங்களேன் சார், இயற்பியல் மாற்றம் ஒன்றும் இல்லை சார். இயற்பியல் மாற்றத்துக்கு வேதி மாற்றத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறேன், எகைன் அந்த பொருளை மறுபடியும் இந்த பொருளாக மாற்றலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஐஸ் கட்டி இருக்குது, ஐஸ் கட்டியை நான் என்ன பண்ணுறேன், மெல்ட் பண்ணுறேன், வாட்டராக மாற்றலாம். வாட்டரை மறுபடியும் நான் ஐஸில் வைக்கிறேன், நார்மல் வாட்டர் என்ன சார் ஆகும், ஐஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றுறேன், எகைன் மறுபடியும் அதே போல் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற்றுறேன். அப்படி மாற்றினேன்னா அது வந்து தான் இயற்பியல் மாற்றம் சார். இதே ஒரு பொருளை இன்னொரு பொருளை நான் மாற்றிட்டேன், ஆனால் மறுபடியும் அதை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போக முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம். எஸ் சார், அதுமாரி சொல்லலாம். சொல்ல போகிறீங்களா? அதையும் சொல்லலாம். இப்போ கவனிங்களேன், இந்த சொல்கிறான் பாருங்க, புதிய பொருள் எதையும் உருவாக்காமல் பொருளின் தோற்றம், பருமன் ஆகியவற்றில் மட்டுமே காணப்படுவது பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம். நெக்ஸ்ட் பாருங்க, பொருளின் வேதியியல் இயல்பில் ஏற்படும் மாற்றம். எஸ், கெமிக்கல் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரியாக்ஷன் மாறினுச்சுன்னா அது வேதியியல் மாற்றம் சார். அடுத்து பாருங்க, பருமன் மாறுபாடு அடைந்தும் நிறை மாறாமல் பொருட்களில் ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றம். எஸ், கண்டிப்பாக கவனிங்க சார். வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மாறாது. பருமன் மாறுபாடு அடைந்தும் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுது, ஆனால் இது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. அப்படி மாறாமல் நடந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம்.
நெக்ஸ்ட் பாருங்கள், காகித பேப்பர் இருக்குல்ல சார், பேப்பரை எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆகும், வேறு சில பொருட்களாகவும் உருவாகுது பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஒரு இதை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அப்படி நடந்தால் கூட அது வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறாங்க. இப்போ கவனிங்களேன், ஒரு ரப்பர் வளையத்தை இழுக்கும் பொழுது அது நீட்சி அடைந்து மீண்டும் வளையத்தை இழுப்பதை நிறுத்திய பின்னர் அது மீண்டும் பழைய நிலைக்கு வந்தால், இப்போ சொன்னோம்ல சார், ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, ரப்பர் பேண்டை இழுங்க, இன்னொரு ஷேப்புக்கு போகுது, மறுபடியும் இந்த ஃபோர்ஸை விட்டுருங்க, பழைய நிலைமைக்கு வந்துடுது. அப்போ அது அந்த ஃபோர்ஸை நிறுத்தின பிறகும் மீண்டும் அது வந்து பழைய நிலைமைக்கு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், உருகுதல், ஆவியாதல், பதங்கமாதல் போன்ற நிகழ்வுகள் வெப்ப கொள்நிகழ்வுகள், உறைதல், ஆவி சுருங்குதல் போன்ற நிகழ்வுகள் வெப்ப உமிழ்வினை ஆகும். சார் சொல்கிறான் பாருங்க, அதாவது மெல்ட் ஆகுறது, எவாபரேட் ஆகுறது, பதங்கமாதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெப்ப கொள். சார் இந்த நிகழ்வுக்காக என்ன சொல்கிறேன்னா வெப்ப கொள் நிகழ்வுகள் உறைதல் அப்படின்னு சொல்கிறாங்க, உறைதல் நிகழ்வுன்னு சொல்கிறான். அடுத்து பாருங்களேன், உறைதல், ஆவி சுருங்குதல் போன்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெப்ப உமிழ் வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சார் இது வந்து வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும். வெப்பக்கோள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை எடுத்துக்கும், இங்கே வெப்பத்தை கொடுக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை கொடுக்கும், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். அதான் வெப்ப கொள் வினை நிகழ்வு மற்றும் வெப்ப உமிழ்வு வினை அப்படின்னு சொல்கிறது. இதை பலமுறை பார்த்துட்டோம். நீரோட கொதிநிலை பார்த்துங்க, 100 டிகிரி செல்சியஸ், உருநிலை பார்த்தா 0 டிகிரி செல்சியஸ், அதெல்லாம் பார்த்தது தான். மெதுவாக நடைபெறும் நிகழ்வுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியாதல். ரொம்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஒரு இதுலேருந்து இன்னொரு கண்டிஷனுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆவியாதல். அடுத்த பாருங்களேன், ஆவியாகும் நிகழ்வு திரவத்தின் எந்த பகுதியில் மட்டுமே நிகழ்வு பார்த்தீங்கன்னா திரவத்தின் புறப்பரப்பில் மட்டுமே. எஸ், ஒன்றும் இல்லை சார், வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெசல்ஸில் வாட்டர் இருக்குது, வாட்டர் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவாபரேஷன் நடக்காது. எஸ், இந்த வாட்டர் இந்த இடத்துல இருக்குன்னா எவாபரேஷன் எங்கே நடக்கும், இங்கே உள்ள மாலிகுல்ஸ் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகும், இதெல்லாம் பார்த்தா எவாபரேஷன் ஆகும். அப்போ அதான் என்ன சொல்கிறான்னா ஆவியாகும் நிகழ்வு திரவத்தின் எந்த பகுதியில் மட்டும் நடக்குது பார்த்தீங்கன்னா திரவத்தின் புறப்பரப்பில், அதாவது புறப்பரப்புனா இந்த ராஜில் மட்டும் தான் நடக்கும், உள்ளுக்குள்ளே என்டையர் பார்ட்டு நடக்காது. இங்கேருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் தான் எவாபரேட்டு வெளில போகும். அடுத்து பாருங்களேன், உறைதல் என்பது எந்த வகை மாற்றம், இயற்பியல் மாற்றம். ஐஸு வாட்டர் ஆகாது, வாட்டர் ஐஸ் ஆகாது. பார்த்து வாயுநிலையினை சுருக்கி நீரமாக்கும் நிகழ்வுக்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். எல்லாம் அதே தான் சார். இப்போ நார்மலாக பாருங்களேன், இப்போ ஹீட் பண்ணுறோம்ல சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேப் போட்டு வச்சுருங்களேன், மேலெல்லாம் எவாபரேட் இதெல்லாம் வாட்டரில் அப்படி டெபாசிட் ஆகிடுதுங்களா, திரும்பி அதை கூல் பண்ணுங்களேன், வாட்டரை மாற்றலாம், திரும்பி ஹீட் பண்ணுங்களேன், எவாபரேட் ஆகும், எவாபரேட் மாதிரி கூல், அப்படி இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது சார். புரியுதுங்களா? வாட்டரை ஹீட் பண்ணுறேன், ஹீட் பண்ணும்போது என்ன எவாபரேட் ஆகுது, நீராவி ஆகுது, மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுறேன், அந்த மூடியை ஓப்பன் பண்ணுங்களேன், வாட்டர் அப்படியே கீழே வரும், பார்த்துருக்கலாம். திரும்பி அதை கூல் பண்ணுங்களேன், வாட்டரை மாற்றலாம், எகைன் ஹீட் பண்ணால் எவாபரேட் ஆகும். இந்த ப்ராசஸ் ஒரு ஸ்டேஜுக்கு போய்ட்டு இன்னொரு ஸ்டேஜ் வருது, திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம். அதான் சொல்கிறாங்க, வாயு நிலையை சுருக்கி நீரவமாக்கும் நிலவுக்கு இயற்பியல் மாற்றம். திண்ம நிலையிலேருந்து நேரடியாக வாயுவாக மாற்றுறது, அதான் கற்பூரம் சொல்லுவாங்க சார். எப்பயுமே இப்போ லிக்விடை ஹீட் பண்ணால் என்ன சார் மாறணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாலிடை ஹீட் பண்ணால் எப்பயுமே ஒரு சாலிடை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், லிக்விடாக மாறணும், அடுத்த நம்ம கேஸாக மாறணும், அப்படி தான் மாறணும். இது சாலிடு, இது லிக்விடு, கேஸு, இப்படி தான் மாறணும். ஆனால் எப்படி மாறுது, இது கேஸாக மாறுது, நேராகவே கேஸாக மாறிடும். சாலிடை ஹீட் பண்ணும்போது லிக்விடாக ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸாக மாறணும், இப்படி தான் ஸ்டேட். ஆனால் அப்படி ஆகாது, என்ன ஆகும், நேராக வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் டேரெக்டாக கேஸாக மாறிடும். அப்படி மாறினுச்சுன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதங்கம் ஆதல். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, கற்பூரம் நாப்தலின் இதை பார்த்தேன் சார், எக்ஸாம்லாம் பார்த்துங்க. பதங்கமாக எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கற்பூரம் நாப்தலின். நெக்ஸ்ட் பாருங்க, மாறுபட்ட வேதியியல் இயல்புடன் ஒரு புதிய பொருள் உருவாவதோடு வெப்பமோ ஒளியோ வெளியிடப்பட்டோ அல்லது பொருள் வேறு பொருளாக மாறுவது வேதியியல் மாற்றம். இந்த சொன்னோம்ல சார், மாறுபட்ட வேதியியல் கெமிக்கல், அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒரு புதிய ஒரு நியூவா ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறோமோ இல்லையோ, வெப்பமோ அல்லது ஒளியோ வெளியிடப்பட்டோ அல்லது பொருள் வேறு பொருளாக மாறும். அதான் முக்கியமான சார். ஒரு ஆப்ஜெக்ட்டு நீங்கள் எதை வேணால் எமிட் பண்ணலாம், போகலாம், வரலாம். ஆனால் ஒரு பொருள் வேறு பொருளாக மாறிட்டுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம் தான்.
நெக்ஸ்ட் பாருங்கள், வேதியியல் மாற்றத்துக்கு சில எடுத்துக்காட்டு என்ன சார்? சார் இரும்பு துருப்பிடித்தல், பால் தயிராக மாற்றுது. புரியுங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மாறும், அயான்ஸ் அந்த கவனிங்க. இரும்போட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அதாவது காற்றில் உள்ள ஆக்சிஜன் அதில் அதாவது இதோட கொலாபரேஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிமூவ் பண்ண முடியுமா தான் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் அதே மாதிரி தான் சார். ஒரு பாலை தயிராக மாற்றிட்டு மறுபடியும் தயிரை பாலாக மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றத்தின் எடுத்துக்காட்டு. எக்ஸாம் நிறைய சொல்லலாம். தீப்பெட்டி இருக்கிற சார், நம்ம தீப்பெட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் டைப் வேதி மாற்றம் தான். ஸோ நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். பார்த்துங்க, ஒரே கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றிட்டு மறுபடியும் அதே பொருளுக்கு மாற்றினோம்னா அது இயற்பியல் மாற்றம். அப்படி மாற்ற முடியல அப்படின்னா அது வேதியியல் மாற்றம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பட்டாசு வெடித்தல் என்பது வேதி மாற்றம் தான், மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள் சார், டெல்லியில் உள்ள குதுப் மினார் வளாகம் இருக்குல்ல சார், அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பழமை வாழ்ந்தது, துருப்பிடிக்காத பார்த்தீங்கன்னா 1600 ஆண்டுகள் சார். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான். இதை சோசியலோட தூக்கி இங்கே வச்சிருக்கேன், ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கான் சார். வேகமாக நிகழும் மாற்றத்திற்கு காகிதம் எறிதல், எஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் சார். நிலையான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காகிதம் தான். அடுத்து பாருங்களேன் சார், மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனோட இணையும் பொழுது அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு என்ற புதிய பொருள் ஒன்று உருவாகிறது. இந்த வகையான மாற்றம் வேதியியல் மாற்றம் சார். மெக்னீசியமும் ப்ளஸ் ஒரு ஆக்சிஜனும் சேருது சார். இது சேர்ந்து எப்படி கிடைக்குதுன்னா மெக்னீசியம் ஆக்சைடாக கிடைக்கிது. ஆனால் மறுபடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு தான் பார்த்தா அந்த புதிய பொருள் கேட்குறாங்க, அதெல்லாம் கேட்கல. இந்த புதிய பொருள் ஒன்று உருவாகுதுன்னா அது என்ன மாற்றம் கேட்குறான்? வேதியியல் மாற்றம். மீளாவினைக்கு சார் சொன்னாங்களே இப்போ கூட, மீளாவினைனா வேதியியல் மாற்றம் சார். இப்போ மீளாவினைக்கு எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுது. மீள்வினைனா என்ன? மறுபடியும் அது இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆனால் இது வர முடியாது, தயிரை மாற்றினா மறுபடியும் பாலாக மாற்ற முடியாது. எஸ் சார். இப்போ இரும்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகுது இல்லை சார். மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஈரக்காற்று பட்டு, அதான் ஆக்சிஜன்லாம் பட்டு வந்த மாதிரினா என்னாகும் பார்த்தீங்கன்னா இதாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த திருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மேலே அந்த அயான் மேலே வந்து என்ன கோட்டிங் பூசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிங்கு மாதிரி ஒரு மெட்டல் இருக்கும், அதை பூசலாம்னு சொல்லுவாங்க. அப்போ இரும்பை துருப்பிடிக்காமல் தடுக்க இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம், புரியுங்களா? அந்த இது ரெண்டும் சேர்ந்தது சார். கவனிங்க, குரோமியம்னா Cr, துத்தநாகம்னா ஜிங்கு. அப்போ ஜிங்கு ப்ளஸ் குரோமியம் இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் பார்த்தீங்கன்னா நாகமுலாம் பூசுதான் சொல்கிறது. இதை நீங்கள் வந்து கொலாபரேஷன் பண்ணிங்கன்னா இது மேலே கோட்டிங் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தினா இரும்பு துருப்பிடிக்காமல் நான் பாதுகாக்கலாம். கேட்பான், இரும்பு துருப்பிடிப்பதை தடுக்க மேலே கோட் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா நாகமுலாம் பூசுதல். அந்த முறைக்கு பேர் நாகமுலாம் பூசுதல். ஆனால் எந்தெந்த மெட்டீரியல் சேர்ந்து பார்த்தீங்கன்னா துத்தநாகமும் குரோமியும் சேர்ந்தது. அடுத்து பாருங்களேன், ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்களில் சர்க்கரை கரைசலினை ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடை சர்க்கரை கரைசலினை ஆல்கஹாலாகவும் மாற்றுது. அதனை பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றும் நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொதித்தல். அடுத்து பாருங்களேன், நொதித்தல் என்பது எந்த வகை மாற்றத்தை எடுத்து பண்ணால் வேதி மாற்றத்துக்கு சார். சார் இதெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியாது, மீண்டும் பழசுக்கு வராது, பார்த்துங்க. நொதித்தல் என்பது எந்த வகை மாற்றம் கேட்பான். வேதி மாற்றம் சார். நொதித்தல் மாற்றத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டியர். பார்த்துங்க, இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் சார். இது அவர் தான் கண்டுபிடிக்கிறார். இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயி பாஸ்டியர். அவர் பேர்லேயே வச்சுட்டாங்க. அதை பாருங்கள் சார். சார் காற்றில் அதான் முக்கியமான சார், ஆக்சிஜன் தேவையில்லை இங்கே. வித்தவுட் ஆக்சிஜன் சார். காற்றில்லா சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரின் முன்னிலையில் நடைபெறக்கூடிய நொதித்தல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை வந்து யார் சொன்னது பார்த்தீங்கன்னா லூயி பாஸ்டியர். அதுதான் நொதித்தல் ப்ராசஸ். இங்கே வந்து ஆக்சிஜன் தேவையில்லை. கேட்பான், லூயி பாஸ்டியர் நொதித்த முறை கண்டுபிடிச்சார்ல, அது எந்த முறைன்னு கேட்பான். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில்லா சூழலில், மறந்துடக்கூடாது, வித்தவுட் ஆக்சிஜன். அப்போ லூயி பாஸ்டியர் ஞாபகம் வந்ததுன்னா என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா லூயி பாஸ்டியர் அடுத்து சொல்கிற மாதிரி ரேபிஸும் வருவாங்க பிடிக்கிறவர், வெறுநாய் கிடைக்கும் மருந்து. அப்போ லூயி பாஸ்டியர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸுங்கிற மருந்து கண்டுபிடிக்கிறார், அதையும் பார்த்துங்க. அப்போ காற்றில்லா சூழல், நொதித்தல், அது வேதி மாற்றம், இந்த ரேபிஸ் மருந்து கண்டுபிடிச்சது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூயி பாஸ்டியர். ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி படிச்சிங்க சார். படிக்கும்போது கொஞ்சம் அப்படி படிங்க, படித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ லூயி பாஸ்டியர்னு போட்டுருங்க, வந்துருங்க.
பாருங்க இப்போ படிக்கும் எப்படி படிக்கிறீங்கன்னா நார்மலாக எல்லாத்தையும் லைன் பண்ணாலும் படிக்க முடியாது, ரொம்ப டேரெக்டாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பாருங்க இப்போ லூயி பாஸ்டியர்னு போட்டிருங்க, லூயி பாஸ்டியர் அப்படின்னு போட்டுட்டுன்னா இது கீழே இடத்த எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். இப்போ நொதித்தல் கண்டுபிடிச்சது அவர் தான், ரேபிஸ்க்கான மருந்து கண்டுபிடிச்சது அவர் தான், வித்தவுட் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் கண்டுபிடிச்சது அவர் தான், அது கண்டுபிடிச்சா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை. அடுத்து வர பார்த்தீங்கன்னா வேறு என்ன சார், இன்னொன்று இதை பார்த்தோமே, இந்த நொதித்து நடக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம். அப்போ இது எல்லாமே இது இப்படி போட்டு ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் ஆக்குபை பண்ணால் எல்லாமே ஆன்சர் வந்துடணும். அப்படி படிங்க, அப்படி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, பேஜுன்னு உங்களுக்கு குறையும். எவ்வளோக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்க அது நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். நீங்கள் லைன் பண்ணி நேரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருசாக பயன்படுத்திட்டு இருக்காதிங்க. நம்ம படிக்கும்போதே தெரியும் இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது தெரியும், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் ஒரு வேதிவினையில் எந்த மாற்றத்துக்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தை மட்டுமே துரிதப்படுத்துகிறது அப்பொருள் வினை யூக்கி. எஸ் சார், கவனிங்க எந்த சொல்கிறா பாருங்களேன், எந்த ஒரு பொருள் வேதிவினை எந்த ஒரு மாற்றத்துக்கு உட்படாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன் ஸ்பீடு அதிகப்படுத்தும். அதான் சொல்கிறேன் பாருங்க, அது வேதிவினை மாற்றத்தின் வேகத்தை மட்டுமே துரிதப்படுத்தும், அந்த ஸ்பீடை மட்டும் ரியாக்ஷன் ஸ்பீடு, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வினை யூக்கி அப்படின்னு சொல்லலாம். வினையை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறது, அதுக்கு பேர் தான் வினை ஊக்கின்னு சொல்கிறது. இந்த இதை மட்டும் ஞாபகம், வேகத்தை அதிகப்படுத்துது, அப்போ வினை ஊக்கி ஸ்பீடு படுத்துது, ஆக்சிலேட் பண்ணுறது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, வெப்பத்தை உறிஞ்சும் மாற்றங்களுக்கு என்ன பெயர்? வெப்ப ஏற்பு. சார் வெப்பத்தை அப்சர்வ் பண்ணுறது சார், வேற ஒன்றும் கிடையாது. ஏற்புனா எடுத்துக்கிறது, அதான் சொல்கிறேன். வெப்பத்தை உறிஞ்சக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா வெப்ப ஏற்பு, வேற ஒன்றும் கிடையாது. சார் சுட்ட சுண்ணாம்பு என்பது என்ன சார்? அதான் சார் கால்சியம் சார், இதோடைய வேதி பேர் சார். இது இப்படி கேட்பான், சுட்ட சுண்ணாம்போட வேதி பேர் பார்த்தா கால்சியம் ஆக்சைடு. நீற்று சுண்ணாம்புக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஞாபகம் வச்சுங்க சார், சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, நீற்று சுண்ணாம்பு அப்படின்னா ஹைட்ராக்சைடு. சார் இதெல்லாம் கேட்பான் சார், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது சார், இதெல்லாம் எதிர்பார்க்க வாய்ப்பு. நிறைய வேதி பேர்லாம் கொடுத்துருக்குறான், அதை பார்த்துங்க. சுட்ட சுண்ணாம்புனா ஆக்சைடு, நீற்று சுண்ணாம்புனா ஹைட்ராக்சைடு. அடுத்து பாருங்களேன், கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது வேதி மாற்றம் அல்ல. புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்கான், வேதி மாற்றமெல்லாம் தான் கொடுத்துருக்கான், பார்த்துங்க. அப்போ என்ன மாற்றமாக இருக்க முடியும்? இயற்கை மாற்றமாக இருக்க முடியும், பார்த்துங்க. ஒரு பலூனின் வெப்ப காற்றினை அடைப்பது எந்த வகை மாற்றம் அப்படின்னா இயற்கை மாற்றம். எஸ் சார், எப்பயுமே சார் நீங்கள் பெரிய பெரிய ரொம்ப லார்ஜஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த ஹைட்ரஜன் பலூன் தொங்க பார்ப்பீங்களா? அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பலூனில் பார்த்தீங்கன்னா வெப்ப காற்று நம்ம அதை அடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த எப்பயுமே வெப்பங்கிறது என்ன சொன்ன ஒரு ஆட்டம்னு சொன்னோமா, அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காது. என்னாகும் பார்த்தீங்கன்னா அப்படியே எவாபரேட் போயிட்டே இருக்கும். இப்போ எனர்ஜி சும்மா ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்காது, அப்போ மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான ஒரு ஏர் மாலிகுல்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது அது ரொம்ப ஹைட்டாக போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் தான். அப்போ அது என்ன மாற்றம் சார் பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம் தான். தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது என்ன மாற்றம்? இயற்பியல் மாற்றம். என்ன கேட்குற பாருங்க, தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது என்ன மாற்றம் கேட்குறான்? இயற்பியல் மாற்றம். எஸ் உண்மைதான், தங்கத்தை இப்போ நாணயத்தை மோதிரம் இதாக மாற்றிக்கலாம், அப்போ இயற்பியல் மாற்றம். அடுத்து பாருங்க, உணவு கெட்டு போதலுங்கிறது என்ன சார்? வேதியியல் மாற்றம் தான், மறுபடியும் நல்ல பொருளாக மாற்ற முடியாது. உருகுதல், இதெல்லாம் பேசிக்காக தெரியும் சார். உருகுதல் என்ன சார்? எப்பயுமே உருகுதல் என்ன பாருங்க, திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுதல். அப்படி தானே வரும், சாலிடு லிக்விடாக எஸ் கரெக்டு தான், மாற்றிங்க. உருகுதல் என்பது பார்த்தீங்கன்னா திடம் வந்து பார்த்தீங்கன்னா அது திடப்பொருள் திண்மப்பொருள் எப்படினா வச்சுக்கலாம், திரவமாக மாறுறது. ஸோ திடன் போட்டு திண்மம் போட்டு போனால் ஒன்று தான் திண்மப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா திரவ பொருளாக மாறுறது பார்த்தீங்கன்னா உருகுதல். சார் குளிர்வித்தல் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, குளிர்வித்தல் என்ன சார்? திரவ பொருள் வாயு பொருளாக மாறுறது. சார் ஆவியாதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாதல் என்ன சார்? திரவ பொருளை பொறுத்த மாதிரி கொடுக்கல சார், இல்லை அப்படி எதுவும் கொடுக்கலையே, பொறுத்து கொடுக்கலையே அவங்க, அப்படி எழுதினீங்களா? சரி இன்னொன்று இல்லை, இதெல்லாம் கரெக்டாக தான் சார் கொடுத்துருக்காங்க. வருங்களேன்,
சார் கால ஒழுங்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒழுங்கான சம காலவெளியில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா கால ஒழுங்கு மாற்றம். கால ஒழுங்கற்ற மாற்றம்னா டிஃப்ரெண்ட் டைமில் நடக்கிறது. இது பாருங்களேன், ஒழுங்கற்ற காலவெளி நடக்கிறது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற, அதான் முக்கியமான வார்த்தை சார். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். அப்படி நடந்துச்சுன்னா ஒழுங்கற்ற மாற்றம். கால ஒழுங்கு மாற்றம்னா ஈக்குவல் டைம் இருக்கும், நேரம் எடுத்துக்கும். சிலது 1 மணி நேரத்துக்கு 1 மணி நடக்கலாம், இல்லை 1 டேஸ்க்கு 1 அதுமாதிரி நடக்கிறது. இது ரெண்டும் கரெக்டு தான். உரைதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, உரைதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட்லேருந்து இதில் போகிறது தானே சார். இது உரை வைக்கிறது என்ன சார்? சார் இது பார்த்தீங்க ஆக்சுவலாக உரையில் என்ன பார்த்தீங்கன்னா திரவப்பொருள் வந்து வாயுநிலைக்கு போகிறது இல்லையே. இதுவா சார்? அப்படி பார்த்தா இதை நான் கரெக்டாக கொடுத்துட்டானா? ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டானா? சரி எல்லாம் அப்படி மாற்றிடுறீங்களா? சரி அப்படி மாற்றிங்களா, இல்லைனா அதை விட்டுருங்க. கவனிங்க, இப்போ உருகுதல் என்ன சார் சொல்லலாம்? எஸ் இதுக்கு இது சார். குளிர்வித்தலுக்கு வாயுலேருந்து இதுக்கு ஏன் சார்? வாயுலேருந்து திரவம் மாற்றுறது சார். ஆவிதல் என்ன சார்? திரவ வாயுவை மாற்றுறது. உறைதல் எஸ் திரவம் மாற்றுறது. எஸ் கரெக்ட். இரண்டு கரெக்டாக தான் சார் கொடுத்துருக்குறான். இதை அப்படியே விட்டுருங்க. பார்த்துங்க, உருவு வந்து பார்த்தீங்கன்னா திண்மம் வந்து பார்த்தீங்கன்னா திரவம் மாற்றுறது. குளிர்வித்தல் வந்து பார்த்தீங்கன்னா சார் வாயு வந்து பார்த்தீங்கன்னா திரவம் மாற்றுறது. ஆவிதல் வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையிலேருந்து வாயுக்கு போகிறது. ஸோ உறைதல் வந்து பார்த்தீங்கன்னா திரவ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா திண்ம நிலைக்கு மாறுறது. மற்ற இரண்டு சேம் தான் சார். சார் ஈக்குவல் டைம் இருந்துச்சுன்னா அது ஒழுங்கானது, டைம் கரெக்டாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒழுங்கட்டுறது. அப்படியே வச்சுங்க. சாப்பிட்டு வந்துடுமா? சரி ஓகே சார், சாப்பிட்டு பார்ப்போம். சார் கவனிங்க சார். நெக்ஸ்ட் லெசன் பாருங்களேன் சார். பயாலஜி வந்துட்டு அடுத்து கவனிங்க, லிசன் கவனிங்க சார். எல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான் சார். சார் உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணம் கருதப்படுது என்ன சார் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. அந்த பாக்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க சார். கவனிங்க, அதாவது உணவுலாம் கெட்டு போகுதுல சார், அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கேன். உணவு நஞ்சாவதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சால்மோனெல்லா பாக்டீரியா சார். பேசிக்ஸ் ரொம்ப முக்கியமான சார். உயிரினங்களின் அடிப்படையில் என்ன சார் பார்த்தீங்கன்னா செல்லு சார். செல்லெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சார் மனித உடல் விலங்கு செல்லானது. எஸ் கண்டிப்பாக சார். எஸ் கவனிச்சிங்க, இது முக்கியமானது சார். சார் மனித உடல் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு செல்லானது. ஒரு செல் உயிரினங்களை எவற்றின் உதவியுடன் காண முடியும்? நுண்ணோக்கி தான் சார். கண்டிப்பாக மைக்ரோஸ்கோப் மூலியம் தான் பார்க்க முடியும். அதுவும் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்துட முடியாது. ரொம்ப மைக்ரோ லெவலில் ரொம்ப சின்ன ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணோக்கி தான் யூஸ் பண்ண முடியும், மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ண முடியும் சார். ஒரு சில உயிரினங்கள் எடுத்துக்கிட்டேன் சார் பார்த்தீங்கன்னா கிளாமடாமோனாஸ், பாக்டீரியா, அமீபா. புரியுங்களா? அமீபா, கிளாமடாமோனாஸ், பாக்டீரியா 3 சொல்கிறாங்க சார். இதான் ஒரு சில உயிருக்கு எடுத்துக்காட்டு. பல சில உயிருக்கு எடுத்துக்காட்டேன் சார், நிறைய சொல்லலாம். இங்கே கொடுத்துரு நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வெங்காயம் இப்போதே கொடுத்துருக்குறேன் சார். வெங்காயம் மனித செல்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க சார். பல செல்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உருவா திசு. எஸ் கண்டிப்பாக. செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் திசு ஃபார்ம் ஆகும். திசுவெல்லாம் ஃபார்ம் ஆகி தான் ஏதாச்சும் ஒரு பகுதி, அந்த பகுதியாக சேர்ந்த பார்த்தா ஒரு உறுப்புன்னு சொல்கிறோம், மறந்துடக்கூடாது. வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்குவது உறுப்பு. எஸ் இப்போ பார்த்தோம்ல சார், வெவ்வேறு திசுக்கள், இந்த திசுக்கள்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு உறுப்பு. அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வரான். ரொம்ப பேசிக்ஸாக அதில் வச்சுருப்பான். பார்த்துங்க, உயிரினத்தின் பல்வேறு பணிகளை செய்வது என்ன சார் பார்த்தீங்கன்னா உறுப்பு மண்டலம் தான். எஸ் ஆரிஜினே அதுதான் சார். தாவரம் நீர், கனிமம் போன்றவற்றை கடத்துவதற்கு உதவுவது பார்த்தீங்கன்னா வேர்பகுதி சார். தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் கனிமங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு சார். இதெல்லாம் எது சார் கடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பகுதி தான், ரூட்டு தான். தாவரம் க்ரோத் ஆகிறது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வேர் தான். வேருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீர் இருக்கணும், கனிமங்கள்லாம் தேவையான சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எது கடத்துது பார்த்தீங்கன்னா வேர் தான் கடத்துது. நெக்ஸ்ட் பாருங்களேன், தாவரங்கள்
நிலத்தில் இருக்க உதவுவது வேர் பகுதி. இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸாக உள்ளது சார், பேசிக்ஸாக தெரியும். வேர் பகுதி. தாவரங்களில் காணப்படும் திசுக்கள், எஸ் 2 திசு சொல்கிறாங்க. ஒன்று கடத்தும் திசு, மற்றொன்று புறத்தோல் திசு. சார் இந்த கடத்தும் திசு தான் பார்த்தீங்கன்னா சொல்ல பார்த்தீங்கன்னா சைலம், புளோயம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நீரை கடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சைலம், உணவை கடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா புளோயம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ 2 தான் சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று கடத்தும் திசு, மற்றொன்று புறத்தோல் திசு. சார் இது ரொம்ப முக்கியமானது. உயிரினங்களோட அடிப்படை அழகு என்ன சார்? அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு தான் சார். சார் இதெல்லாம் ரொம்ப பேசிக் சார், கேட்பான் பார்த்துங்க. உயிரின கட்டமைப்பின் அழகு அதுவும் செல்லு தான் சார். செல்லை சுற்றி காணக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா செல் சுவர், வால். இது நமக்கு தெரியும் தான். செல்லை பாதுகாக்கவும் அதன் வடிவத்தை நிலைப்படுத்த உதவுவது என்ன சார் பார்த்தீங்கன்னா செல் சுவர் சார். எல்லாத்துக்கும் இது பாதுகாப்பு இதுதான் சார். நம்மகிட்ட என்டையர் பார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு என்ன பார்த்தீங்கன்னா செல் சுவர் தான். எஸ். அடுத்து பாருங்க சார், ஒளிச்சேர்க்கைக்கு என்ன சார் பயன்படுத்தினா பசுங்கணிக்கும். இப்படியா கொஞ்சம் பசுமையாக இருக்குது. எது பசுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒளி. அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பசுங்கணிக்கும் சார். செல்லோட கட்டுப்பாட்டு மையம், செல்லின் பெரிய உறுப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கரு சார். என்டையர் பார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உட்கரு தான். உட்கரு மட்டும் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிட்டுனா எல்லாமே டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ எதில் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபோசமில் இருக்கும். ஆர்என்ஏ டிஎன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஆர்என்ஏ பெற்றிருக்கிறது பார்த்தா ரிபோசம். அடுத்து பாருங்களேன், புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டிட்களை ஒன்றிணைப்பது ரிபோசம். எஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் எனர்ஜியாக சொல்கிறது சார். இந்த புரோட்டீனு, இந்த பாலிபெப்டைடுகள் இதெல்லாம் பற்றி இணைக்கிறது பார்த்தீங்கன்னா ரிபோசம். நெக்ஸ்ட் பாருங்களேன் சார், உட்கருவை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளுக்கும் காணப்படுவது சைட்டோபிளாசம். நம்ம பேசிக்ஸாக இதில் பார்த்துருக்கலாம். தாவர செல்லில் இதுமாதிரி படம் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தா அப்படி லிக்விட் மருத்துலாம் இருக்கும் சைட்டோபிளாசம். அதெல்லாம் சும்மா எனர்ஜெட்டிக் ஃபுட்டு தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவை சுற்றி அதர் சைடில் பார்க்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா ஸோ சைட்டோபிளாசம். அப்புறம் அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வலை மாதிரி இருக்கும் சார், நெட்டு மாதிரி இருக்கும், வலைப்பின்னல் மாதிரி அமைக்கும். அந்த வலைப்பின்னல் அமைப்புக்கு என்ன சார் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா என்டோபிளாச வலைப்பின்னல். தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் ஆன உருவாக்கப்பட்ட ஒரு சவ்வுதான் பார்த்தீங்கன்னா ஸோ என்டோபிளாச வலைப்பின்னல். ரைபோசோம்கள் இணைந்து புரதச்சேர்க்கைக்கு உதவுவது என்டோபிளாச வலைப்பின்னல். மறந்துடாதீங்க, ரைபோசோம்களாம் சேர்ந்து உருவாகுது என்டோபிளாச வலைப்பின்னல். சார் செல்லோட சுவாச உறுப்பு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இதெல்லாம் சும்மா டைரக்ட் கொஸ்டின் சார். சார் சக்தியை கொடுக்குறது, எனர்ஜி கொடுக்குறது என்ன சார்? அதுவும் மைட்டோகாண்ட்ரியா தான் சார். புரியுங்களா? செல்லோட உறுப்பு, சுவாச உறுப்பு, சக்தி கொடுக்குற, எனர்ஜி கொடுக்குறது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா. செல்லுக்கு அடினோசைஸ் இது சார் ஏடிபின்னு சொல்லுவாங்க, அடினைன் ட்ரை பாஸ்பேட். இப்போ கவனிங்க, செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடினோசின் ட்ரை பாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குவது பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. சார் எல்லாத்தையும் பார்த்துங்க, மைட்டோகாண்ட்ரியா பற்றி எல்லாத்தையும் பார்த்துங்க. ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பான். அதாவது செல்லுக்கான சுவாச உறுப்பு, அப்புறம் சக்தியை கூட எனர்ஜியை கொடுக்குறது, ஏடிபி எங்கே சார் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இது எல்லாத்தையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட சுரப்பிகள் சூழல்களுடன் அமைந்துள்ள கோல்கை உறுப்புகள் நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துவது பார்த்தீங்கன்னா கோல்கி படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்கள், இதை பார்த்துங்க, இது ஒரு நார் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து பெருக்கமடைய செய்வது என்ன சார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். ஸ்பிண்டில் நார்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் அதிகமாக க்ரோத் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். அப்படியே வச்சுங்க சார். கோலக வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக காணப்படுவது சென்ட்ரியோல்கள். எஸ் சார். அது என்ன ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஜோடியாக தான் இருக்கும், ஒரு ஜோடி இருக்கும். அது என்ன ஷேப்பில்? கோலக வடிவத்தில் இருக்கும். அப்போ கோலக வடிவத்தில் ஒரு ஜோடியாக காணப்படுது பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். நெக்ஸ்ட் பாருங்க, கரிம மற்றும் கனிம வேதி மூலக்கூறுகள் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவாக வழங்குவது சிறிய குமிழ்கள். டைரக்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கான் சார். அடுத்து பாருங்களேன், தட்டையான மற்றும் தூணுடைய செல்கள் எதில் சார் காணப்படும் பார்த்தீங்கன்னா எபித்திலிய செல்கள். இதை பார்த்துங்க சார், ரொம்ப தட்டையாகவும் இருக்கும், அது தூண் உடையத்தில் இருக்கும். அந்த செல்களும் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எபித்திலிய செல்கள் இருக்கும். உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாப்பது எதன் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்திலிய செல்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலோட என்டையரையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய செல்ஸ் என்ன செல்லும் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எபித்திலிய செல்கள். நீண்ட மற்றும் கத்திரிக்கோள் வடிவ காணப்படும் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தசை செல்கள் சார். என்னென்ன ஷேப்புன்னு மட்டும் பார்த்துங்க. ஸ்பியராக இருந்தால் எப்படி, தட்டையாக இருந்தால் எப்படி, தூண் உடைத்து இருந்தால் எப்படி,
இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் விடுவோம், இல்லை நீண்ட வடிவத்தில் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தசை செல்கள். இதெல்லாம் அப்படியே டிவைட் பண்ணி படிங்க, அப்படி படித்தா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, எல்லாமே டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான், அப்படியே புக்கில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். தசைகளின் இயக்கத்திற்கு என்ன சார் உதவும் பார்த்தீங்கன்னா தசை செல்கள் தான். எஸ். உடலின் செயல்களை ஒருங்கிணைந்து மற்றும் செய்தி பரிமாற்றம் செய்ய. எஸ் சார், எல்லா பார்ட்ஸையும் ஃபங்க்ஷனையும் ஒருங்கிணைந்து அதாவது மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணுறீங்களா, அதுக்கெல்லாம் என்ன சார் பார்த்தீங்கன்னா நரம்பு செல்கள் முக்கியமான பார்ட்ஸ் சார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிவப்பு இது ரத்த சிவப்பு செல்கள் சார், ஆர்பிசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்கும், இருபுறமாக குழி இருக்கும், அப்புறமா தட்டு வடிவமாக இருக்கும். இந்த ஷேப்பில் இருந்தால் அது ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் பிளட் செல்ஸ். உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லும். அப்புறம் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடை சேர்க்கிறது. பார்த்துங்க, முக்கியமான சார். அதாவது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது என்ன, அப்புறம் CO2 சேகரிக்குது. இதெல்லாம் எது சார் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி தான் பண்ணுது. சார் விலங்கு செல்லை சுற்றி எல்லையாக காணப்படுவது பிளாஸ்மா சவ்வு. இது முக்கியமானது சார், கொஞ்சம் பார்த்துங்க. விலங்கு செல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காணப்படுவது முக்கியமானது பிளாஸ்மா செல், அதாவது செல் சுவருக்கு அடுத்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் முக்கியமானது. செல்லை தாங்குபவர்னா யார், செல் காப்பாளர்னா பார்த்தீங்கன்னா செல் சுவர் தான். எல்லாத்துக்கும் முக்கியமான மெயின் பாயிண்ட் இதுதான். இப்போ செல்லை தாங்குறதுனா யார், செல் காப்பாளர்னு கேட்டாங்கன்னா ஸோ செல் சுவர் தான், அந்த வால் தான். தாவரங்களில் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுக்கு இணைத்து கொள்ள உதவுவது என்ன சார் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடெஸ்டா. எஸ், ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பார்ட்ஸ். சார் செல்லோட இயக்கமில்லா பகுதி அல்லது செல் இயக்கத்தின் பகுதி எனக்கு கொடுப்பது சைட்டோபிளாசம் தான் மெயின் ரீஜன். செல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் இல்லை செல்லை வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் ஆக்குறதுக்கும் எது முக்கிய ஆர்ஜன் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். சைட்டோசெல் மற்றும் செல் நுண்ணுறுப்புகள் ஆனது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். அதுலேயே இருக்குது பாருங்கள், சைட்டோசெல்னா அந்த அதுதான், அதே ஒன்று சொல்லிடுறான். சைட்டோசால் என்பது அது எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா கவனிங்களேன், அதாவது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 70% 90% வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், ரொம்ப லிக்விட். அதாவது சைட்டோசால்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். அதில் எவ்வளோ சார் வாட்டர் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா 70-90% வாட்டர் இருக்கும், வாட்டர் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். எஸ், உட்கருவின் உள்ளேயும் வெளியும் காணப்படும் பொருள், இது முக்கியமானது சார், புரோட்டோபிளாசம் சார். உட்கருவோட உள்ளேயும் இருக்கும் வெளியிலையும் இருக்கும், அதை கேட்பான் பார்த்துங்க. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம். ஏன்னா சார் உள்ள நம்ம பார்த்துருக்குறோம் உட்கருனாலே அணுக்கரு தான். அப்போ என்ன சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோ, ஏன்னா நியூக்ளியஸ்னா உட்கரு தான். இப்போ நியூக்ளியோ பிளாசம், பிளாசம்னா ஒன்றும் இல்லை சார், பிளாசங்கிறது ஒரு லிக்விட் மாதிரி உள்ளது தான் சார் பிளாசம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நியூக்ளியோ பிளாசம். நெக்ஸ்ட் பாருங்க, சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு என்ன பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா. எஸ், மறந்துடக்கூடாது இது சார், மைட்டோகாண்ட்ரியா பற்றி முக்கியமானது இருக்குது. அப்போ மைட்டோகாண்ட்ரியா எங்கே சார் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துக்கு உள்ளடி இருக்குது, செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்குறது, அதாவது ஆற்றல் மையம். தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தயாரிப்பாளர். இது எல்லாமே பார்த்து சாரி இது ரெண்டும் தானே, தாவர உணவு பசங்க. எஸ் கவனிங்க சார். சார் சைட்டோபிளாசத்துக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, செல்லோடுக்கு ஆற்றல் கொடுக்குது பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இது ரெண்டும் பார்த்து முக்கியமான சார், இது கேட்பான். இதை பார்த்துங்க சார். தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர் என்ன சார், அதான் சார் பசுங்கணியம். நெக்ஸ்ட்டு சூரிய ஆற்றிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு என்ன சார் பார்த்தீங்கன்னா பசுங்கணியம். இது கொஞ்சம் முக்கியமானது, ஏன்னா சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு கொடுக்குறோம், தாவரத்துக்கு கொடுக்கணும்னா அது எது சார் உணவை தயாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பசுங்கணிங்கிற பாட்டு தான் பார்த்தீங்கன்னா சூரியலேருந்து வரக்கூடிய எனர்ஜி எடுத்துக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி சூழ்கடம் அமைந்துள்ள அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோல்கை உறுப்பு. ஸோ ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கும், கவனிங்களேன் இந்த சொல்கிறேன் பாருங்களேன், சவ்வால சூழப்பட்டிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அமைந்து அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு சுரப்பி சூழலுக்கு இடையே அமைந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கோல்கை உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேலை என்ன சார், நொதிகளை சுரப்பது, உணவு செரிமானம் செய்யுது. அப்போ உணவு செரிக்க நொதிகளை சுரக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்கை உறுப்பு பயன்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் சேர்ப்பது வந்து கோல்கை உறுப்பு. கவனிங்க சார், முக்கியமானது. உணவிலிருந்து பார்த்தீங்கன்னா
இது புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து செல்லுக்கு கொஞ்சமும் உடலுக்கு பாடிக்கு கொஞ்சம் கொடுக்குது பார்த்தீங்கன்னா ஸோ கோல்கை உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதை பார்த்துங்க, ஒரு பார்ட்ஸை பார்த்துங்க. தற்கொலை பைனா லைசோசோம் தான், செல்லின் முதன்மையான செரிமான உறுப்புனா லைசோசோம் தான். பார்த்துங்க சார், தற்கொலை பைதல்னா ஸோ லைசோசோம், செரிமான பகுதினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோசோம். சார் உட்கருக்கோட அருகில் காணப்படக்கூடிய பகுதி என்ன சார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். கவனிங்க, உட்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது குழாய் போன்ற அமைப்பு. விலங்கு செல்லில் சார் இது முக்கியமானது, இது வந்து விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும், தாவர செல்லில் இருக்காது. அப்புறம் தாவர செல்லில் காணப்படாதது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள் தான் சார். கொஞ்சம் பார்த்துங்க, உட்கருக்கு அருகில் இருக்கும், குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கு செல்லில் மட்டுமே இருக்கும், தாவர செல்லில் இருக்காது, அதான் காணப்படாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். சார் செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது என்ன சார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். குரோமோசோம்களை ஒன்று ஒன்றா பிரித்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரியோல்கள் தான். சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகள் உருவாக்கப்பட்ட உட்புற செல் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல். ரைபோசோம்கள் இணைந்து ரைபோசோம்களை இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரத சேர்க்கைக்கு உதவி செய்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் சார், புரோட்டீன் க்ரோத்துக்கு. அடுத்த பாருங்களேன், ரைபோசோம்கள் அற்று காணப்படுவது அது என்ன சார் பார்த்தீங்கன்னா சார், ரைபோசோம் இருந்துச்சுன்னா அது சொரசொரப்பானது, ரைபோசோம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். சார் செல்லுக்கு எல்லாத்துக்குமே ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு தான் சார். ஒரு செல் எடுத்துக்கிட்டா முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆரிஜின் உட்கரு தான். அப்போ எல்லாத்துக்கும் மூளையாக செயல்படுறது என்ன சார் பார்த்தீங்கன்னா உட்கரு தான். நெக்ஸ்ட் பாருங்க, தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது. கவனிங்க, தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது என்ன ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க சார். தாவர செல்லும் சரி விலங்கு செல்லும் சரி சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. சார் உட்கரு உரை எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கரை சுற்றி காணப்படும், அதுக்கு பேர் தான் உட்கரு உரை அப்படிங்கிறது. 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமோட்டின் உடல் உட்கருவை ஆகியவை உட்கருவின் உள்ளே சிவப்பு இரத்த செல்களால் என்ன சார் இருக்கு பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்கா சார். கவனிங்க, இந்த ஆர்பிசி செல் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்காது, அதான் முக்கியமாக சொல்கிறேன். என்ன மெயினாக சொல்கிறான்னா இந்த சிவப்பு இரத்த செல்கள் இருக்குல்ல ஆர்பிசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்காது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. எஸ் சார், கண்டிப்பாக சார். அதான் சார் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீப்ரொடக்ட் ஆகிட்டே இருக்கும், ஃபார்ம் ஆகும் டெத் ஆகும், ஃபார்ம் ஆகும் டெத் ஆகும், இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி ஃபார்ம் ஆகும். அதான் சொல்கிறாங்க, சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன அப்படிங்கிறான். மறுபடியும் ஃபார்ம் ஆகிடும், ஒன்று டெத் ஆனிச்சுன்னா அடுத்த டைம் ஃபார்ம் ஆகும். செல்களில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினையிலும் கட்டுப்படுத்த பார்த்தா உட்கரு தான் சார். எல்லாத்துக்கும் ஆரிஜின் உட்கரு தான் சார், மறந்துடக்கூடாது. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அது மெயினாக எல்லாத்துக்கும் ரீசன் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு தான் எல்லாத்தையுமே ஆர்டர் போடும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு பண்புகளை கடத்துவது உட்கரு. எஸ், கண்டிப்பாக. அவங்க ஒரு முப்பாட்டம் காலத்துலையும் சரி அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு தலைமையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரபு பண்பை கடத்துறது உட்பொருக்கு தான், மறந்துடக்கூடாது. செல் பகுப்புக்கு உதவுறது சென்ட்ரியோல்கள் சார், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருட்கள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னோம்ல சைட்டோபிளாசம். சார் முதிர்ந்த ஆர்பிசி செல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா உட்கரு இருக்காது, அதனால தான் டெத் ஆகிடுது. சார் இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் சார். இப்போ தானே பார்த்தோம், கடத்தும் கால்வாய்னா பார்த்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல், தற்கொலை பைனா லைசோசோம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அறை வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு தான், அதுதான் ஆர்டர் போடும். ஆற்றல் மையம் வந்து பார்த்தீங்கன்னா மைட்ரோகாண்ட்ரியா. தென் உணவு தயாரிப்பு பார்த்தீங்கன்னா பசுங்கடிக்கும். சார் இதெல்லாம் இந்த ஸ்டெப்னா கொஞ்சம் நல்லா பார்த்துங்க சார். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் வச்சுருவோம். யார் உணவு தயாரிக்கிறான் பார்த்தீங்கன்னா பசுங்கணிக்கும். ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா, கட்டுப்பாட்டு அறை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உட்கரு தான். தற்கொலை பைகள் வந்து லைசோசோம். ஸோ கடத்தும் கால் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல். சார்
சரிங்க சார். சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வகைப்பாட்டின் அடிப்படைகள் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். சார் வகைப்பாட்டின் பெருமை பிரிவு என்ன சார் பார்த்தீங்கன்னா அதான் பேருலகம் சொல்லுவாங்க. அதான் உலகம் ஃபஸ்ட்டு பேருலகம், அப்புறம் உலகம், இது நிறைய வரும் பேருலகம். அப்போ பெருமம் பெருமை பிரிவுனா பேருலகம். சிற்றினம்னா என்ன சார், அதான் அடிப்படை அழகுன்னு சொல்கிறது. சார் இந்த கிரேக்க தத்துவத்தை டேரெக்டாக கொடுத்தா பாருங்க. அதாவது கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனை யாருன்னு கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டில். இவர் வந்து ஒரு கிரேக் சயின்டிஸ்ட். இவர் பார்த்துங்க, இது 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்தவர். பேசிக்ஸாக சொல்கிறாங்க பார்த்துங்க. சார் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் என பிரித்தவர். அதாவது அனைத்து உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா தாவரம் தனியாக விலங்குகள் தனியாக பிரித்தது யாரும் பார்த்தா அரிஸ்டாட்டில் தான். அடுத்தது விலங்குகளை இரத்தம் உடைய விலங்குகள் மற்றும் இரத்தம் அற்ற விலங்குகளை பிரித்தவர் அவரும் யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படை நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை 3 தொகை பிரித்தவர் அவரும் அரிஸ்டாட்டில் தான். சார் இவர் நிறைய சொல்லியிருப்பார். சார் ஆஸ்பிரின் அப்படிங்க பார்த்தா ஒரு வலி நிவாரணி, இதுக்கு கேட்பான் சார். ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா ஒரு வலி நிவாரணி. மெதில் இருந்தால் எடுக்கிற அந்த இது விஷமுறிவுலேருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, பாய்சன்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வலி நிவாரணம் பயன்படுத்துகிறாங்க. தேனீகள் மணலிலிருந்து பெறும் இனிப்பு சாரின் பெயர் பார்த்தீங்கன்னா நெக்டார். கொஞ்சம் முக்கியமான சார். அது என்ன பொருள் எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை தான் எடுக்குதுங்கிறான். நெக்டார் அப்படிங்கிற இனிப்பு பொருளை தான் எடுக்குதுங்கிறான், நெக்டார். சார் பாக்டீரியா ஏற்படுத்தும் நோய்க்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சால்மோனல் யோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்மோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா சொன்னோம்ல, அப்போ மறந்துடாதீங்க. பாக்டீரியா உருவாக்கக்கூடிய நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்மோனிஸ் யோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சால்மோனா பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறது. சார் வைரஸ் ராணிக்கிட்ட பார்த்தா ஒரு அம்மை நோய் சார், மறந்துடக்கூடாது, கேட்பான் சார் பார்த்துங்க. அம்மை நோய் வந்து பார்த்தா எதனால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா வைரஸ் தான். அது என்ன பண்ண ராணிக்கட் வைரஸுனால ஏற்படுது. முதுகெலும்பு உடையவை எத்தனை வகுப்புல பிரிக்கப்பட்டுள்ளன? அப்போ தான் 5 சார், 5 வகுப்பு சார். சார் முதுகெலும்பு உடையதை பார்த்தீங்கன்னா 5 வகுப்பு, முதுகெலும்பு அற்றது 9 வகுப்பாக பிரிக்கிறாங்க. சார் வகைப்பாட்டியல் பிரிவுகளை மற்ற உயிரினங்களோடு அவற்றுக்கு தொடர்பின்மை இறங்கு வரிசையில் அமைக்கும் முறை கண்டெடுத்த கவனிங்க சார். சார் வகைப்பாட்டை கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களோடு தொடர்பினை மற்றும் இறங்கு வரிசையில் சார் வந்து முக்கியமானது இறங்கு வரிசையில் அமைக்கும் முறையை கொண்டு வந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் தான் பிரிவுகளின் படிவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறங்கு வரிசையில் அமைக்கிறாங்கல்ல அந்த முறைக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரிவுகளின் படிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிவுகளின் படிநிலை யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்னல் லினேயஸ் விட்டாங்களா, கார்னல் லினேயஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்னல்ஸ் லினேயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வகைப்பாட்டியல். சார் இதான் சார் வகைப்பாட்டின்னு சொல்கிறது. உயிரினங்களின் படிநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதான் பார்த்தீங்கன்னா லினேயஸ் படிநிலை சொல்கிறாங்க, வகைப்பாட்டியல் சொல்லுவாங்க. இந்த வகைப்பாடு எத்தனை சொல்கிறாங்க? 7 தான் சொல்கிறாங்க சார். கவனிங்க, ஃபஸ்ட்டு உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். இது 7 தொகுதியாக சொல்கிறாங்க சார். இதை பண்ணிட்டு பார்த்து வகைப்பாடு எத்தனை தொகையாக பிரிக்கிறாங்க? 7 தொகுதியாக பிரிக்கிறாங்க சார். வகைப்பாடு அடிப்படையில் என்ன சார் பார்த்தீங்கன்னா சிற்றினம், லாஸ்ட்லேருந்து வரணும். சிற்றினம் இதுதான் அடிப்படை. தொகுதி கவனிங்க சார். தொகுதி ஒரு செல் உயிரிகள் அல்லது புரோட்டோசோவா. எடுத்துக்காட்டு என்ன பார்த்தீங்கன்னா சார் ஒரு செல் உயிரிக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறான் பாருங்களேன் சார். ஒரு செல் உயிரி சொல்லலாம் அல்லது புரோட்டோசோவான்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா அமீபா, யூக்ளினா, பரமேசியம். தொகுதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி துளையுடலிகள் அல்லது வேறு என்ன சொல்கிறான் பார்த்துங்களேன் பெரிபெரா. பெரிபெரா இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா லீகோ சொலினியா, அப்புறம் பண்ணால் ஸ்பான்ஜில்லா சைகான், அதெல்லாம் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள். சரி இதில் கொடுத்துனா பாருங்க தொகுதி குழியுடலிகள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது வேறு எப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா ஹைட்ரா, கடல் சாமந்தி, ஜெல்லி மீன்கள், பவளங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதி குழியுடலிகள். தொகுதி உருளைப்பூக்களுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்காரிஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா லூம்ப்ரிகாய்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பயாலஜி நேம்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. அது பாருங்க தொகுதி மெல்லுடலிகள் அல்லது மொலஸ்கா, தொகுதி மெல்லுடைகள் அல்லது மொலஸ்காக். அதுக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கணவாய் மீன்கள், நத்தை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் வகுப்பு இருவாழ்விகள், அல்ல வேறு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரியா. அதுக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா
தவளை, தேரை, சால்மண்டர், அப்புறம் சிசிலியன். இதில் பார்த்துங்க சார், எந்த அதாவது ஊரண வகுப்பு உள்ளது எதுன்னு சார் பார்த்தீங்கன்னா முதலை, அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பனங்காடைன்னு பார்த்தீங்கன்னா கொண்டை லாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான பறவைன்னு சொல்லுவாங்க. பூவா தாவரங்கள் இன்னும் பாருங்களேன், பூவா தாவரங்கள் வகை பார்த்தீங்கன்னா ஆல்காக்கள், அது என்ன சொல்கிறாங்கன்னா 3 வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்காக்கள், மாஸ்கள், பெரணிகள். பூக்கும் தாவரங்கள் அவை உருவாக்கும் கனிவிருப்பை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். பூக்கும் தாவரம் பூவா தாவரம் சொல்லுவாங்க. ஸோ பூவா தாவரம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா விதை வந்து அதில் உருவாது சார், உருவாகாது. ஆனால் பூக்கும் தாவரம் அப்படி கிடையாது, அதில் வந்துட்டு விதைகள் உருவாக்கலாம். அடுத்த பாருங்களேன், ஆல்காக்கள் மற்றும் ஆல்காக்கள் தாவர உடலானது வேர், தண்டு, இலை என வேறுபாடற்று காணப்படுகிறது. அது ஆல்காக்களில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேறுபாடு இல்லாமல் இருக்கும். அதாவது வேராக இருக்கட்டும், தண்டாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தெரியும், வேறுபாடு அற்று காணப்படுகிறது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தாலஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ தாலஸுங்கிறது என்ன சார்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீரில் வாழ்பவை. இதெல்லாம் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தெரில. அடுத்து பாருங்களேன், மாஸ்கள் இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன சார். கேட்பாங்க, இது பார்த்துங்க. இருவாழ்வி மாஸ்கள் தாவரம் இருவாழ்வி தாவரம் பார்த்தீங்கன்னா ஃபீனோரியா. அடுத்த பார்த்தோம்னா கவனிங்க சார். அடுத்தது திறந்த விதை தாவரத்தை எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் சார், மறந்துக்கூடாது சார். ஜிம்னோஸ்பெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறந்த விதை தாவரம் உருவாக்கக்கூடாது. அதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளஸ். கூம்பு தாவரத்தை எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைனஸ். சார் தாவரங்கள் உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகள் வேறுபாடு அடைந்து காணப்படும் சார். வேறுபாடு இருந்துச்சுன்னா அது ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், வேறுபாடு இல்லைன்னா அது என்ன சார்? அது ஜிம்னோஸ்பெர்ம்கள். இதை சொல்கிறான் பாருங்களேன், பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாகவும் சூழ் விதையாகவும் உருவாகும். கவனிங்க, இந்த சூலகம் வந்து பார்த்தீங்கன்னா கனியாக மாறும், சூழ் வந்து பார்த்தீங்கன்னா விதையாக மாறும். அப்படி மாறுனுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதையின் அடிப்படை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருவித்திலை, இருவித்திலை. ஒருவித்திலைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல். சார் நிறைய சொல்லலாம் சார், நிறைய கொடுத்துருக்கான். சார் நெல், மக்காச்சோளம் நிறைய கொடுத்துருப்பானே. சார் 2 மட்டும் கொடுத்துருவோம், பார்த்துங்க சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்திலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி சார். நெக்ஸ்ட் பாருங்களேன், 1969 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 உலக வகைப்பாட்டை வந்து யார் சார் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் வெக்டேகர் அப்படிங்கிற சார். இது கேட்பான் பார்த்துங்க. ஆர்ஹெச் வெக்டேகரும் பார்த்தீங்கன்னா 5 உலக வகைப்பாடு யார் கொண்டு வந்தது? ஆர்ஹெச் வெக்டேகர். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1969 சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் முனிரா உலகங்க பார்த்தா உண்மையான உட்கர் இல்லை, இதில் வந்து உட்கர் இருக்காது. என்ன சார் இதில் முக்கியமானது? முனிரா வகைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீலம், பசுப்பச்சை பாசி, அதாவது நீலம் பச்சை பாசிகள், நீலம் பச்சை பாசிகள் மற்றும் பாக்டீரியா. இதுதான் பார்த்தீங்கன்னா முனிரா உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்களேன், நமது உடலில் நோய் தொற்று ஏற்பட்டவுடன் உடலில் இருந்து உருவாகும் வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பைரோஜன் சார். இது கேட்பாங்க, மறந்துடாதீங்க. நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா முதல்ல சார் என்ன கெமிக்கல் அங்கே ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன பொருள் உருவாகும் பார்த்தீங்கன்னா பைரோஜன் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் உருவாகும். இது கொஞ்சம் பார்த்துங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்துங்களேன், நமது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா ஹைப்போதாலமஸ். முக்கியமானது சார். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒரு செல் உயிரிகளும் சில எளிய பல செல் உயிரிகளும் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூக்கரியோட்டிக் அடங்கும், புரோடிஸ்டா உலகத்தில் அடங்கும்னு சொல்கிறாங்க. சார் பூஞ்சை இதில் பாருங்கள், புரோட்டோசோவான்கள் புரோட்டோசோவா தாவரத்தை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா வந்து பார்த்தீங்கன்னா அமீபா. இந்த புரோட்டோசோவாங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாராமீசியம். பூஞ்சை என்ன பார்த்தோம்னா பழசல் உயிரி சார். பழசல் உயிருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பூஞ்சை. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புரோக்கரியாட்டிக் செல் அமைப்பை கண்டது சார். காய்ச்சலை குறைக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன சார் வேதிப்பொருள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபீவர்னா ஆன்டி பைரிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா.
அந்த கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒவ்வாமை இருக்குல்ல சார், இதை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன சார் பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை பாதிப்பு எவ்வாறு அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரீஜன் இதை மட்டும் நிலை பண்ணிங்க, காய்ச்சலை குறைக்க இந்த பொருள். தென் ஒவ்வாமை பாதிப்பு எந்த பற்றி என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டாமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை உணவுப் பொருட்களின் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பூஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை. இங்கே பாருங்களேன் சார், விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா யூக்கரியாட்டிக் செல்லு சார். அது என்ன செல்லுன்னு பார்த்தீங்கன்னா யூக்கரியாட்டிக் செல்லு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பல செல்களால் ஆன உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சார் விலங்கு செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவர் கிடையாது, தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும். விலங்கு உலகத்தில் பெரும்பாலும் விலங்குகள் இடம் விட்டு இடம் நகரும் தன்மை கொண்டது. இதெல்லாம் பேசிக்காக உள்ளது தான், ஒன்றும் கிடையாது. சார் விலங்கு உலகத்தில் முதுகெலும்பு உள்ளவை என்ன சார் பார்த்தீங்கன்னா மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள், மனிதன், இதெல்லாமே வந்துடும் சார். சார் மனிதனில் தான் விலங்கு வந்துடும், எல்லாமே ரெட்டு தான். பார்த்துங்க. இதெல்லாம் கூட தேவையில்லை, இதை விட்டுங்க. வந்துடும். அடுத்த பாருங்களேன் சார், இதை பார்த்துங்க சார். சார் இருசொல் பெயரிடு முறை யார் சார் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ். என்ன சார் இதை சொல்றீங்களா சார்? 1623 தான் பார்த்தீங்கன்னா இந்த இருசொல் பெயரிடு முறையை வந்து அறிமுகப்படுத்த யாரும் பார்த்தீங்கன்னா காஸ்பர்ட் பாக்கின்கிறவர். அதன் பிறகு இவர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 1753 பார்த்தீங்கன்னா இந்த இருசொல் பெயரிடு முறையை வந்து யார் செயல்படுத்துகிறா சார்? பார்த்துங்க, குழப்பிக்காதீங்க. இருசொல் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா காஸ்பர்ட் பாக்கின் அறிமுகப்படுத்துறது. ஆனால் செயல்படுத்துறது யார்? லினேயஸ். அதை பார்த்துங்க. இது முக்கியமான சார். நவீன வகைப்பாட்டின் தந்தை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் லினேயஸ். புரியுங்களா? அதை பார்த்துங்க. அது ஃபஸ்ட்டு முதல் பார்த்தீங்கன்னா பேரின பெயர் இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிற்றின பெயர் இருக்கும். மறந்துடாதீங்க, எப்பயுமே ஃபஸ்ட்டு பேரின பெயர் இருக்கும், அடுத்து சிற்றின பெயர் இருக்கும். இந்த 2 பெயர்களாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தின் இருசொல்லி பெயர் அதெல்லாம் பார்த்துங்க. அல்லியம் சட்டைவம் அப்படிங்கிறாங்க. அல்லியம்னா பேரின பெயர், சட்டைவம்னா சிற்றின பெயர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த அல்லியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பேரின பெயர், சட்டைவங்கிறது சிற்றின பெயர். அதை பார்த்துங்க. எஸ் சார். ஸோ எல்லாமே கொடுத்துருக்கா சார், நமக்கு நம்முடைய இதெல்லாம் கொடுத்துருக்காம பாருங்க. மனிதனுடைய அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸு, வெங்காயத்துக்கு என்ன, அல்லியம் சட்டைவம், எலிக்கு என்ன, ரேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நிறைய பாருங்கள். எஸ் சார், எஸ் சார். புளிய மரத்து பார்த்தீங்கன்னா டெமரிண்டஸ் இண்டிகா, எலுமிச்சை மரத்து சிட்ரஸ் அருண்டி போலியோ. சார் எலுமிச்சை மரத்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அப்படி கூட அப்போ வச்சுக்கலாம். எஸ். வேப்ப மரத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாடி ரெக்டா இண்டிகா. எஸ், அதெல்லாம் பார்த்துங்க சார். தவளைக்கு தேங்காய், நெல், மீன் வந்து கட்லா மீன் சொல்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சிட்ரஸ், ஆரஞ்சு பழத்தில் சிட்ரஸ் இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபோனிக்ஸு. எஸ் சார். ஜிஞ்சர் இருந்து இஞ்சி. எஸ் சார், கரெக்டு தான். அதோடலேருந்து உருவானது தானே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பப்பாயா. எஸ், பப்பாயா இங்கிலீஷ்லேயும் பப்பாயா சொல்லணும், பப்பாளி, அப்படி ஞாபகம் வச்சுங்க சார். ரொம்ப ஈஸியாக உள்ளதெல்லாம் ரொம்ப கொடுப்பானு சொல்ல முடியாது, ஒரு சிலர் காம்ப்ளிகேட்டடாக வச்சுருவான், அதை பார்த்துங்க. தேர்ட் டேர்ம் பாருங்களேன், ஃபாஸ்ட்டாக வாங்க சார். எஸ் சார், முடிச்சிருமா?